கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். मैं परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबको धन्यवाद कहना चाहता हूँ। ஹalleluya हालेलुया। கொரோனா பீரியட் முடிந்து நாம் கொஞ்சம் ஆரம்பித்தோம், மறுபடியும் லாக்டவுன் போட்டு விட்டார்கள். அநேக நாட்களுக்கு பின்பாக இப்பொழுது நாம் ஒருவர் சந்திக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்தபடியால் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். इस कोरोना के समय पर लॉकडाउन डाला गया था और बहुत दिन के बाद हम आप सबसे मिलने के लिए परमेश्वर ने अनुग्रह किया, इसलिए मैं परमेश्वर को अधिक धन्यवाद करता हूँ। தேவனாய கர்த்தர் இப்படிப்பட்ட கொரோனா சமயத்திலும் எல்லோரையும் தேவனாய கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். ஆனபடியினால் நாம் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். और इस समय पर, इस कोरोना के समय पर भी परमेश्वर ने हम सबको बचाया, इसलिए परमेश्वर को अधिक धन्यवाद करना है। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। இப்பொழுது கர்த்தருடைய வேத வசனங்களை சன்னிதானத்தில் நாம் தியானிப்போமாக. अभी परमेश्वर ने दिया वचन को हम परमेश्वर के सम्मुख ध्यान करेंगे। எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். मत्ती रचित सुसमाचार 24वां अध्याय 44वां वचन को पढ़ सकते हैं। நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. इसलिए तुम भी तैयार रहो, क्योंकि जिस घड़ी के विषय में तुम सोचते भी नहीं हो, उसी घड़ी मनुष्य का पुत्र आ जाएगा। நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆனதால் நீங்களும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருங்கள். क्योंकि जिस घड़ी के विषय में तुम सोचते भी नहीं हो, उसी घड़ी के समय पर मनुष्य का पुत्र आ जाएगा करके लिखा है। நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम सब परमेश्वर के संतान हैं। தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के द्वारा उद्धार पाए हैं। நன்றாக தேவனுடைய ஜனங்கள் கவனிக்க வேண்டும். और अच्छे से परमेश्वर के लोग जानना है। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाए। எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? क्यों हम उद्धार पाए? இந்த உலகத்திலே அழிந்து போய் விடாதபடிக்கும், इस दुनिया पर हम नाश नहीं होने के लिए, நரகத்திலே போய் விடாதபடிக்கும், और हम नरक पर न जाने के लिए, தேவனோடு கூட சேர்ந்து பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கும்படியாக தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். और परमेश्वर उनके साथ ले जाने के लिए परमेश्वर ने हमें यहाँ पर उद्धार किया है। நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். हम अच्छे रीति से जानना है। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उद्धार पाए, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். हम उद्धार पाते ही रहते हैं। முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டுள்ளது. जो अंत तक स्थिर रहेगा वही उद्धार पाएगा करके लिखा गया। கர்த்தருடைய வருகை, அவர் நம்மை எடுத்துக்கொள்ள வருவரையிலும் நாம் நம்மை பரிசுத்தமாக அவருக்கு முன்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். और परमेश्वर की आगमन, परमेश्वर के आने तक हमें बचाकर हमें चलना चाहिए। அவருக்கு பிரியமாக நாம் ஜீவிக்க வேண்டும். और उनके प्रिय जीना है। இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, इस दुनिया पर ना ही हम कुछ ले आए, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. हम यहाँ से कुछ ले भी ना चले। இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே इस दुनिया पर जब तक हम जी रहे, நமக்கு என்னென்ன தேவை என்பதை நம்முடைய தேவனாய கர்த்தர் அறிந்திருக்கிறார். हमें हमारी जरूरत क्या है वो हमारे परमेश्वर जाने। நீங்கள் உண்ண வேண்டுமா, உங்களுக்கு உடை வேண்டுமா, உங்களுக்கு இருப்பிட வேண்டுமா, இவை எல்லாம் உங்களுக்கு தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். तुम्हें खाना चाहिए क्या, तुम्हें रहने के लिए जगह चाहिए क्या, सारे चीजों को मैं जानता हूँ कर परमेश्वर कहते हैं। உங்களுக்கு என்னென்ன தேவை அத்தனையும் நான் உங்களுக்கு தருவேன், அது உங்களுக்கு தேவை என்று எனக்கு தெரியும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். तुम्हें जो भी चाहिए वो मैं जानता हूँ, और मैं वो परमेश्वर ये कहते हैं कि मैं ये सब को जानता हूँ करके परमेश्वर कहते हैं। ஆனால் நம்முடைய காரியம் என்ன? परंतु हमारा कार्य क्या है? நாம் தேவனுடைய காரியத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. हम परमेश्वर के कार्य पर सही रहना है, ये परमेश्वर की ये योजना है। இவங்களெல்லாம் உங்களுக்கு தேவை என்று எனக்கு தெரியும். ये सब तुम्हें चाहिए, जरूरत है, मैं जानता हूँ। ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? परंतु तुम्हें क्या करना है? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ये परमेश्वर के राज्य அவருடைய நீதியையும் தேடுங்கள். धर्म को ढूंढो, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். तब तुम्हें ये सब ज्यादा और बहुत दिया जाएगा करके लिखा गया है। ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். इस चीज को अच्छे से जान लीजिए। நான் முதலாவது சொன்னேன் உங்களுக்கு, मैंने पहले ही कहा है, இந்த உலகத்திலே வாழ்வதற்கான அத்தனை ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கண்டிப்பாக தருவார். इस दुनिया पर जीने के लिए जो भी आशीष है वो परमेश्वर हमें देगा। நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். हम उनके संतान हैं। நம்முடைய பிள்ளைகளை எந்த ஒரு குறையிலும் அவர் வைக்க மாட்டார். और अपने बच्चों को कोई भी कमी के साथ वो नहीं रखेगा। அவர் நம்ம மீது மிகுந்த அன்புள்ள தேவன். वो हम पर बहुत प्रेम करने वाला நமது மீது மிகுந்த கருணை உள்ள
தேவன். हम पर बहुत करुणा करने वाले परमेश्वर है ரொம்ப கவனமாக நம்மை ஒரு பார்த்து கொண்டு இருக்கிற தேவன். और हमें बहुत ध्यान से देखने वाले परमेश्वर। ஆகவே தேவன் நம்மை மறந்து விட்டார் என்று யாரும் நினைக்க வேண்டாம். इसलिए परमेश्वर हमें भूल गया करके कोई ना தேவன் நம்மை காணவில்லையோ என்று யாரும் நினைக்க வேண்டாம். परमेश्वर हमें भूल गया करके कोई ना सोचना। அவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். वो हमें देख कर ताक कर देखता रहता நாம் है। என்ன பேசுகிறோம், हम क्या बात करते हैं, என்ன சிந்திக்கிறோம், क्या सोचते हैं, தேவனுக்கு பிரியமாகத்தான் பேசுகிறோமா, क्या परमेश्वर के प्रिय ही बात करते हैं, தேவனுக்கு பிரியமாகத்தான் ஜீவிக்கிறோமா, परमेश्वर के प्रिय ही जी रहे हैं क्या, தேவனுடைய சித்தத்தை தான் செய்கிறோமா, परमेश्वर के सिद्ध को कर रहे हैं क्या। நன்றாக கவனமாக இருக்க வேண்டும். हमें बहुत ध्यान से रहना। நமக்கு உண்ணுவதற்கு உணவை ஆண்டவர் கண்டிப்பாக தருகிறார். हमारे जो खाना और भोजन है जो परमेश्वर देता है, உடுப்பதற்கு வஸ்திரங்களை ஆண்டவர் அருமையாக தருகிறார். पहनने के लिए कपड़े भी परमेश्वर देता है, நாம் தங்குவதற்கு ஒரு வீட்டை நமக்கு தருகிறார். हमें रहने के लिए घर परमेश्वर देता இந்த है। முழு நமக்கு உலகத்திலே தேவை. यही हमें चाहिए इस दुनिया पर। இவைகளெல்லாம் தேவனை சந்தித்து கொண்டே இருக்கிறார். ये सब परमेश्वर पूरा कर कर आता है, இதில் எந்த குறையும் வைக்க மாட்டார். इसमें कोई भी कमी नहीं है। நமக்கு அளவுக்கு அதிகமாய் சம்பாதித்து நம்மோட வைத்திருந்தால் நம்மளோட இருக்கும். अगर हम बहुत सारा कमाकर अगर हम रखेंगे तो वो हमारे साथ होगी। தேவனுக்கு என்று பயன்படுத்தவில்லை என்றால் अगर वो परमेश्वर के लिए उपयोग ना करे, ஆண்டவர் வருவார், வரும்போது மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது அத்தனை இங்கே இருந்து விடும். तब जब परमेश्वर आएगा हम परमेश्वर के साथ ले चले जाएंगे, तब ये सारी चीजें यही होगी। நாம் இங்கே பெரிய ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், हम यहाँ बहुत धनी हो सकते ஆனால் அந்த हैं, பரலோகத்தில் போய் ஏழையா இருக்க கூடாது. हम वहाँ पर स्वर्ग पर जाकर वहाँ हमें गरीब नहीं रहना। இங்கே நான் ஒரு பணக்காரர் இருக்கணும், எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு பேங்க்ல போடுறோம், சொத்துகள் வாங்குறோம், சோங்களோட பெரிய ஆளாய் காணப்படுகிறோம். और जब हम यहाँ पर रहते हैं, हम यहाँ पर धनी रहते हैं, हम हमारे जो पैसा को बैंक पर जमा करते हैं, हम हमारे लिए जो भी चाहिए वो लेते हैं। அப்படியே நாம் பரலோகத்திலும் நாம் வந்து ஐஸ்வர்யவான்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. इसी तरह स्वर्ग में भी हमें ऐश्वर्य होना है करके यहाँ पे शास्त्र कहते முதல்ல हैं। நாம் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக வேண்டும். पहले हमें सबसे पहले स्वर्ग जाना है। ஆண்டவருடைய வருகையிலும் அது இரண்டு விதமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. और जो परमेश्वर का आगमन है वो दो तरह का है करके शास्त्र कहते हैं। அவர் ஒரு இமை பொழுதில் வந்து கொஞ்ச பேரை மறுரூபமாக்கி எடுத்துக் கொள்வார். वो एक क्षण में आएगा और कुछ लोगों को हम देखते हैं कि रूपांतर कर कर ले चलेगा। நன்றாக கவனிங்கள். अच्छे से सोचिए, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए, தேவனுக்கு பிரியமாகவே இருக்க வேண்டும். हम परमेश्वर के प्रिय ही जीना है। தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவங்கள், குறைகள், கரைகள் வந்துவிட்டால் உடனே அறிக்கை விட்டு சுத்திகரித்து எப்போ தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் பரிசுத்தமாகவே காணப்பட வேண்டும். और परमेश्वर के जो भी विरोध अगर हमने कुछ किया, पाप किया, तो जो भी किया हमें उसे कबूल कर कर छोड़कर हमें जल्द से जल्द उससे दूर चले चल जाना है। நம்முடைய காலத்திலே ரகசிய வருகை இருக்குமானால் हमारे समय पर परमेश्वर का अगर रहस्य आगमन हुआ तो நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். हम यहाँ से उठा ले जाना அப்படி चाहिए। ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் और रहस्य आगमन पर अगर हम न उठा पाए तो அந்த கிறிஸ்து ஆளுகை செய்வார். यहाँ पर देखते हैं कि जो अधिकृत है वो आएगा ஒரு 7 வருஷம் மிகவும் கொடிய காலமாய் காணப்படும். और देखते हैं कि 7 साल बहुत कठिन साल होगी करके लिखा गया है। இரத்த சாட்சியை மரிக்காவிட்டால் பரலோகத்துக்கே போக முடியாத அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும். और अगर जब तक तुम परमेश्वर के लिए यहाँ पर लोग अगर नहीं मरे तो तुम वहाँ पर ऊपर नहीं जा सकते। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे रीति से जानना है, இப்போதான் நமக்கு ரட்சணிய நாள். अभी हमारे लिए उद्धार का समय இது है। காலம் கிருபையின் காலம். ये कृपा का जो समय है, இப்பவே நம்மை நாம் சுத்திகரித்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்து அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். अभी हमें परमेश्वर को जानकर, परमेश्वर की इच्छा को जानकर उसे हमें पूरा करना है। நாம் மனம் போல ஜீவித்து விட முடியாது. हम हमारे मन के ओर से जी नहीं सकते ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. और परमेश्वर कभी आएगा तब हमें पता नहीं। 24 அதிகாரம் 42 வசனத்தை வாசிக்கலாம். और 24 हम देखते 42 वचन को अगर हम पढ़े तो உங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளில் அதாவது நம்ம சொல்றோம்ல ஒரு செகண்ட், இந்த செகண்ட்ல வருவார் நீங்கள் அறியாதபடியினாலே எப்பொழுதும் விழிப்பா இருங்கள், கவனமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ पर लिखा गया है क्योंकि तुम नहीं जानते कि तुम्हारा प्रभु किस दिन आएगा, इसलिए तुम जाते रहो। இந்த நாளுன்னு கூட அங்க எழுதவில்லை. वहाँ पर लिखा है कि इस दिन भी नहीं लिखा அது है। யாருக்கும் தெரியும் என்றும் எழுதவில்லை. वहाँ पर ये भी नहीं लिखा है कि किसी को पता है। அது ஒரு நாளிலே இவ்வளவுதான். இதுல வந்து ஆண்டவர் வந்து மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்வார், மீதி உள்ளவெல்லாம் இருந்து விடுவார். वो एक समय एक क्षण होगा और उतने ही क्षण में परमेश्वर रूपांतर कर ले चलेगा। அப்பொழுது நமக்கு மனம் திரும்ப
சமயம் கிடைக்காது. तब मन खोलकर हमें सोचने के लिए समय न होगा। பாவம் இருந்தால் அறிக்கை செய்ய சமயம் கிடைக்காது. पाप होगा तो पाप को कबूल करने के लिए समय न रहेगा। நாம் பரிசுத்தப்படுவதற்கு நேரம் இருக்காது. पवित्र होने के लिए हमारे पास समय न இப்படி होगा। அந்த 10 கன்னிகைகள் எல்லாருமே அவர்கள் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா தான் இருந்தார்கள். हम देखते कि 10 कुंवारी हो जिस तरह परमेश्वर से मिलने के लिए तैयार हुई, ஆனா 5 பேர் ரொம்ப கவனமா இருந்தார்கள். मगर उसमें 5 लोग बहुत ध्यान से थे। அவர்கள் அந்த விளக்கை வைத்திருந்தார்கள், எண்ணெயும் வைத்திருந்தார்கள். और देखते कि वो दीवट रखे थे, उसके साथ उन्होंने तेल भी रखे थे। இந்த 5 பேர் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்து விட்டார்கள். और 5 लोग थोड़ा ध्यान से नहीं थे। எல்லோரும் தானே போகிறோம், सभी तो जा रहे हैं, எல்லோரும் தானே சேர்ந்து இருக்கிறோம், सभी तो साथ में हैं, சேர்ந்து தானே பாடல் பாடுகிறோம், चलो साथ में तो गीत गा रहे हैं, சேர்ந்து தானே நம்ம ஆராதிக்கிறோம். और हम चलो साथ में ही तो आराधना करते हैं। ஆண்டவர் வரும்போது போய் விடலாம்னு நினைத்துக் கொண்டிருந்தார்கள். और ये सोचते रहे कि चलो परमेश्वर आएगा तो हम निकल जाएंगे। 10 பேருக்குள்ள விளக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. और 10 लोगों की जो है दीवट जल रही है। 5 பேருக்குள்ள விளக்கு எரியுது. அப்ப இந்த 5 பேருக்குள்ள ஆண்டவர் கொஞ்சம் தாமதமாகிறது. और हम देखते कि 5 लोगों की जल रही है और बाकी लोग की नहीं जल रही है। परमेश्वर आने के थोड़ा देर हो रहा है। 5 பேருக்குள்ள எண்ணெய் குறைந்து போகிறது. 5 लोगों की तेल कमी हो रही है। இப்பொழுது எண்ணெய் வேண்டும், अभी तेल चाहिए, நேரம் நெருங்கி விட்டது. समय निकल आम पहुंचा है। இந்த 5 பேர் அந்த 5 பேரத்துல கொஞ்சம் எண்ணெய் தாங்க என்று ये கேட்கிறார்கள். 5 जिनके पास नहीं है, ये और 5 से पूछते कि हमें थोड़ा तेल दीजिए। எங்கள் விளக்கு அணைந்து போகிறது என்று சொல்லுகிறார்கள். हमारी दीवट है वो बुझ रही है। அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? वो क्या कहते हैं? உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லாமல் போகாதபடிக்கு, और आपको और हमारे लिए दोनों के लिए ना रहे ऐसा। அல்லது இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு தந்து எங்கள் விளக்கு அணைந்து போய் ஆண்டவரத்துல போக முடியாதபடி, और इस समय हम देकर हमारी भी जो है दीवट बंद हो गई, तो इससे इसके बदले நீங்கள் போய் விற்கிற இடத்துல வாங்கிக் கொள்ளுங்கள். आप जाकर जो बेच रहे हैं उनसे जाकर ले आइए। தேவனுடைய பிள்ளை நன்றாக கவனிக்கணும். परमेश्वर के लोग अच्छे से जानना, இவர்கள் எண்ணெய் வாங்க போனார்கள். ये लोग तेल लेने गए थे। மணவாளன் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். और हम देखते हैं कि वहां पर यीशु मसीह ஆயத்தமானவர்கள் கூட பிரவேசித்து விட்டார்கள். और जो वहां पर तैयार थे उसके साथ वो प्रवेश இவர்கள் किए। என்ன வாங்கி ஓடி வந்து ஆண்டவரே நாங்களும் உமக்காக தான் இவ்வளவு நாள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தோம், இருந்தோம், உமக்காக காத்து கொண்டிருந்தோம், எங்களை விட்டுட்டு விட்டுற கதவு திறந்து வந்து கதவு தட்டுகிறார்கள். और ये लोग पीछे दौड़ कर आ रहे हैं, खटखटा रहे हैं, कह रहे कि परमेश्वर हमने आपके साथ तो था, हमने आपकी सेवकाई की, हम आपके साथ थे, परमेश्वर दरवाजा खोली। ஆண்டவருக்கும் இவர்களுக்கும் ஒரு கதவு தான் இடையில இருக்கிறது. परमेश्वर और इनके बीच में एक दरवाजा ही है। கூடி போனா 2-3 இன்ச்சு அல்லது ஒரு 4 இன்ச்சு தான் இருக்கும். अगर ज्यादा से ज्यादा देखेंगे तो 3-4 इंच का होगा दरवाजा। ஆண்டவர் சொல்றார், உங்களை அறியேன், உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். परमेश्वर कहते कि मैं तुम्हें नहीं जानता हूँ। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर, எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். कितना ध्यान से रहना। ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கை. जो आत्मिक जीवन एक बहुत श्रेष्ठ இந்த जीवन உலகத்தில் है। எத்தனோ பேர் பாவத்திலே ஜீவிக்கிறார்கள். इस दुनिया पर कितने लोग पाप में जीते हैं, ஆண்டவர் நம்மை சந்தித்து இருக்கிறார், ரட்சித்து இருக்கிறார். और परमेश्वर हमें उद्धार किया है, हमें परमेश्वर ने बचा लिया ஒரு है। பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்து இருக்கிறார். परमेश्वर ने एक पवित्र जिंदगी दी है। இதெல்லாம் கவனம் இல்லாமல் இருந்து விடக் கூடாது. इसमें हमें ध्यान से नहीं रहना, ऐसा नहीं रहना। நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நமக்கு தெரியாதபடியால் परमेश्वर इस दिन आएगा ये नहीं, ऐसा हमें पता नहीं। எப்போதும் ஜெபித்துக் கொண்டு விழித்துக் கொண்டு தேவன் எப்பொழுது வருவார் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். हमेशा निरंतर प्रार्थना पर लगे रहना है और परमेश्वर के आगमन को हमें बाट जोते रहना है। இப்படித்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவன் என்றைக்கு வருவார் என்று யாரும் நினைத்து விடக் கூடாது. और ये तो ऐसे ही कह रहे हैं, परमेश्वर पता नहीं कब आएगा करके नहीं कहना है। வேதத்தில் பல கொள்ளை நோய்களில் அநேகர் அழிந்தார்கள் என்று இதுவரை நம்ம வாசித்துக் கொண்டிருந்தோம். और हम शास्त्र पर अभी तक हमने यही पढ़ा है कि महामारी आई और लोग मर गए। ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கொள்ளை நோயை நாம் பார்த்திருக்கிறோம் இப்பொழுது. हाँ, हमारे जिंदगी में भी अभी हमने इस तरह की एक महामारी को देखी। ஆனவுடன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ये बहुत ध्यान से रहना எந்த है। நேரத்திலும் ஆண்டவர் வந்து விடலாம். कोई भी समय पर परमेश्वर आ सकते हैं। அப்ப ஆண்டவர் வந்து கண்டிப்பா பரலோகம் போக வேண்டும். और परमेश्वर आएंगे तो निश्चय हमें स्वर्ग जाना है। அப்படி இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. ऐसा नहीं है तो इस दुनिया पर रहकर कोई प्रयोग नहीं। மார்க் 13 அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்கலாம். मार्क 14:35 को कोई पढ़ सकते हैं। அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். அப்படியே நீங்கள் விழித்திருங்கள். ஏனெனில் தீர்க்கதரிசிமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ செவிழுக்கும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நாம் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. और परमेश्वर कब आएंगे ये हमें पता नहीं। அது சாயங்காலமாக இருக்கலாம், वो शाम हो सकती है, நடுராத்திரியாக இருக்கலாம், और रात हो सकती है, சேவல்பூம் நேரமாக இருக்கலாம், और हम देखते हैं कि मुर्ग का भांग देने का समय हो सकता காலை है, நேரமாக இருக்கலாம். वो भोर की समय हो ஏன்னா सकता है। உலகம் உருண்டையா இருக்கிறபடினாலே क्योंकि इस दुनिया गोल है। இப்போ நமக்கு பகலா இருக்கிறது. अब हम देखते हैं कि अभी अभी हमारे यहाँ पर दोपहर है। அமெரிக்கா அநேக கண்ட்ரில இருட்டா இருக்கும், அது இரவாக இருக்கும். और अमेरिका जैसे देश
में अभी हम देखते हैं कि वहाँ पर रात चल रही है। ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நேரம் இருக்கும். एक देश में एक समय அப்ப है। ஆண்டவர் வருகின்ற பொழுது जब परमेश्वर आता है, சிலருக்கு சாயங்கால நேரமாக தெரியும், अभी किसी को लगेगा ये शाम है, சிலருக்கு நடுராத்திரியாக இருக்கும், किसी के लिए रात लगेगी, சிலருக்கு அதிகாலை சேவல் கூற நேரமாக இருக்கும். और किसी को ये भोर की समय लगेगी। ஆனா எப்பொழுது வருவார் நாம் அறியாதபடியால் और कब आएगा ये हम नहीं जानते, நாம் इसलिए ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். हमें जागते हुए रहना है। அவர் இந்த நாளிகையில் வருவார், ஒரு செகண்ட்ல வந்து எடுத்துக்கொண்டு போய்விடார், கண் இமைக்கும் நேரத்தில் எடுத்துக்கொண்டு போவார் என்று எழுதப்பட்டுள்ளது. आंखों की पलकें बंद होने के जो क्षण में वो परमेश्वर आकर ले நீங்கள் चलेगा। நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருகிறபடியால் और तुम जिस समय पर तुम नहीं सोचते उस समय में परमेश्वर आएगा, நீங்கள் ஆயத்தமாயிருங்க. तुम तैयार रहो। இப்ப நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? हम में से कितने लोग तैयार है? எல்லாரும் பரலோகத்துக்கு போறது ஆயத்தம் தானா? क्या हम सब स्वर्ग जाने के लिए तैयार है? ஒரு நிமிஷம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. एक क्षण आप सोच कर देखिए। இல்ல தேவன் வருகின்ற பொழுது தேவன் எப்படி விரும்புகிறாரோ அப்படி நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். और परमेश्वर जब आते हैं, परमेश्वर जिस तरह के पवित्र चाहते हैं उस पवित्रता हमारे अंदर உங்களை होनी। அழைத்த தேவன் பரிசுத்தரா இருக்கிறபடியினால் हमें बुलाया और परमेश्वर पवित्र है, इसलिए நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். तुम तुम्हारे हर एक चाल चलन पर तुम पवित्र அப்ப रहो। இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் आज इस जो वचन को सुनने वाले हो, ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படி இன்னும் பரிசுத்தப்படாமல் இருந்தால், अगर तुम परमेश्वर की इच्छा के अनुसार तुम पवित्र नहीं हुए எதில் பரிசுத்தமாவிட்டால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். और किसी में पवित्र नहीं है तो आप आपको पवित्र कर लेना ஆண்டவர் चाहिए। நமக்கு சமயம் தந்திருக்கிறார். परमेश्वर हमें क्षण दिया நாம் है। பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். हम अभी प्रचार இந்த करते हैं। வேளையில ஆண்டவர் வந்து விட்டால் परमेश्वर अगर अभी आ जाए तो ஆயத்தமார்கள் போய் விடுவார்கள். और जो तैयार है वो निकल जाएंगे। ஒரே நிமிஷத்தில் அவர்கள் காணாமல் போய் விடுவார்கள். एक ही क्षण में वो यहाँ पर से गायब हो जाएंगे। ஆயத்தம் இல்லாமல் இங்கே இருப்பார்கள். और जो तैयार नहीं वो यहाँ रहेंगे। கூட இருந்தவர்கள் எங்கே போய் விட்டார் என்று அங்கேயும் அலைந்து தேட வேண்டியது और जो இருக்கும். साथ में रहेंगे वो ढूंढेंगे कि ये सब गए कहाँ पर। உலகம் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டோம். और इस दुनिया एक बड़ी संकट के अंदर आ पहुंचेगी। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே அவர்கள் கேட்டார்கள், और परमेश्वर यीशु मसीह से पूछे, ஆண்டவரே हे पिता, உம்முடைய வருகைக்கும் आपकी जो आगमन இந்த உலகத்தின் முடிவுக்கும் और इस दुनिया के अंत को அடையாளம் என்ன और प्रभु क्या எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். परमेश्वर हमें बताइए। என்ன அடையாளத்தை நீர் காண்பிக்கிறோ அடையாளத்தை சொல்லும். और परमेश्वर हम हमें कुछ बताइए कि ये आपका आगमन कैसा होगा। அந்த அடையாளம் நமக்கு தெரியுதா தெரியவில்லையா? अब अभी हमें वो पता चलता है या नहीं पता चल रहा है। ஆண்டவர் எப்பொழுது வந்து விடுவார் என்று நமக்கு தெரிகிறதா தெரியவில்லையா? परमेश्वर कभी भी आ सकते हैं, हमें पता है या नहीं पता। ஏனென்றால் வேதத்தில் எழுதின அத்தனையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. क्योंकि जो शास्त्र में लिखी हुई हर एक कार्य हो रही है। அது இன்னும் நிகழ வேண்டிய காரியங்கள் கொஞ்ச நேரத்தில் சீக்கிரத்தில் நிகழ்ந்து விடலாம். और जो होने वाली कार्य और कुछ ही है वो भी जल्द से जल्द हो जाएगी। கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதற்கு ஆயத்தமாக வேண்டும். और परमेश्वर की जो रहस्य आगमन क्या है वो जानकर हमें तैयार होना है। இது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற அத்தனை சம்பவங்களையும் பார்க்கும்போது நமக்கே தெரிகிறது கர்த்தர் எப்பொழுதும் வந்து விடலாம். इस दुनिया पर जो भी संभावना हो रही है देखकर हमें लगता है कि परमेश्वर कभी भी आ सकता है। நம்முடைய கண் காண अनेक சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. हमारी आंखें देखने जैसे बहुत सारी संभावना हो रही है। நாம் பிறந்து வளர்ந்து வருகின்ற பொழுது இவ்வளவு அழிவுகள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சூழ்நிலை நாம் பார்க்கவில்லை. हम जब से बचपन से अभी तक आए हमने इतनी बड़ी महामारी, इतनी बड़ी लोगों की मिटना, ये सब हमने अभी तक देखा नहीं। ஆனா இப்பொழுது நாம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். अभी हम हमारी जिंदगी में ये सब देख रहे हैं, ये सब अनुभव भी कर रहे हैं। இந்த உலகத்துக்கு முடிவு வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது. इस दुनिया के अंत आने वाली है, दुनिया यहाँ पर नष्ट होने वाला है। ஏன்னா அங்கங்க அழிந்து கொண்டிருக்கிறது. क्योंकि हर एक जगह नष्ट हो रही है। நாட்டுக்கு விரோதமா நாட்டு எழும்புகிறார்கள். देश के विरुद्ध देश उठ रहा है। ஒரு பிரச்சனை குண்ட போட்டு எல்லாத்தையும் சோழியம் முடித்து விடுகிறார்கள். और एक वहाँ पर एक कोई परेशानी है तो वहाँ पर ये लोग देखें कि बम फेंक कर उसे वहाँ पर बम विस्फोट कर दे। இப்போ ஆப்கானிஸ்தானில் நடந்ததெல்லாம் நாம் எல்லோரும் நியூஸ்ல பார்த்திருக்கிறோம். जो अफगानिस्तान में हुआ था हमने न्यूज में देखा है। அழிவு எந்த நிமிஷம் யாருக்கு எப்படி வருகிறது என்று தெரியாது. और जो विनाश मुख्य स्तर आ रही है वो हमें पता नहीं। அப்பொழுது ஆண்டவர் இப்படி வருகின்ற பொழுது ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது और जब परमेश्वर आते हैं अपने रहस्य के जो आगमन पर परमेश्वर ले चलते हैं, அந்த இடத்தில் நீங்கள் போகாவிட்டால் अगर उस पर अगर आप नहीं அதுக்கு गए அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரும். उसके बाद हम देखें कि अंधी के जो मसीह के जो
वहां पर हम देखते कि परमेश्वर के विरोध की जो है वो समय आएगा। நீங்கள் வந்து அதிலே நீங்கள் கிட்டத்தட்ட ரத்த சேதம் மறித்தால் மாத்திரம் தான் பரலோகம் போக அல்லது போக முடியாது। उस पर अगर हम रक्त की जो है गवाही के रूप में अगर हम मरे तो ही हम परमेश्वर அப்படிப்பட்ட கொடிய காலமாய் காணப்படும்। ऐसे कठोर दिन आएगी। அப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு और उस तरह परमेश्वर के विरोध के जो समय पर हम उस तरह वहां पर न फंसे, நாம் வந்து இந்த உலகத்தின் அழிவிலே நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு इस दुनिया की जो मिटने पर हम उसके अंदर हम फंसे ना। கர்த்தர் வருகின்ற பொழுது जब परमेश्वर आएगा அவரோட நாம் வந்து ரகசியர்களா பரலோகத்தோட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்। और हम परमेश्वर के रहस्य आगमन पर हम ले जाना चाहिए। ஆனபடி இந்த உலகத்தில் நமக்கு அது இல்லை இது இல்லை என்று கவலைப்பட வேண்டாம்। इसलिए दुनिया पर ये नहीं है वो नहीं करके हमें कोई चिंता करने की जरूरत नहीं। இருந்தால் சந்தோஷம், होगा तो खुश, இல்லாவிட்டாலும் சந்தோஷம்। नहीं हुआ तो भी आनंद। கர்த்தர் இப்போ கொடுத்தாலும் சந்தோஷம், परमेश्वर हमें देगा तो भी आनंद, கொடுக்காவிட்டாலும் சந்தோஷம்। परमेश्वर नहीं देगा तो भी आनंद। ஆனா தேவன் நிச்சயமே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்। और परमेश्वर निश्चय आशीष कर रखा है। நாம் ரொம்ப கவனமா இதில் இருக்க வேண்டுமானால் हमें बहुत ध्यान से इस पर होना அவர் है। வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும்। आगमन के लिए क्या हम तैयार है, इस पे हमें बहुत ध्यान से रहना है। நாம் பார்க்கின்ற பொழுது நோவாவின் காலத்திலே பார்க்கின்ற பொழுது नूह के समय पर देखते हैं இவ்வளவு சொன்னாலும் ஜனங்கள் கேட்கவில்லை। कितनी बोलने के बाद भी लोग नहीं सुने। அது என்ன இவருக்கு என்ன ஒரு பெரிய வந்து கப்பல் உண்டாக்குறாரு, அப்படியே ஆயிருமா அழிஞ்சிருமா ஏன்னா யாரும் பார்க்கல। और ये क्या बहुत बड़ा शिप बनाएंगे और इसके अंदर जाएंगे, जहाज बना के जाएंगे करके कहते हैं। அது யாருமே கேட்கல। और कोई भी नहीं सुना। பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், இந்த உலகத்தில் அவர்கள் மஜா பண்ணினார்கள்। और वहाँ पर सब नाच पीना खाना रहना यही सब करते रहे वो। நடந்த சம்பவம் என்ன? और क्या हुआ? அந்த நிமிஷம், அந்த நாள் வந்தது, அந்த நிமிடம் வந்தது, उस समय आया, वो क्षण आया। அந்த பேழைக்குள்ளே நோவாவை விட்டு கதவை ஆண்டவர் அடைத்தார்। वो हम देखते कि उस जहाज के अंदर परमेश्वर ने नूह को डाला और वहाँ पर देखते कि பூமியிலிருந்து நீரூற்றுகள் எல்லாம் மேலே எழும்பினது। और जिस भूमि की जो पानियां है जो वो सब ऊपर उठने लगी। உப்பு மேல இருந்து மழை பெய்தது। ऊपर से बरसात हुई। இப்பொழுது ஐயோ ஐயோ எங்களை உள்ள ஏற்றுக்கொள்ளும் என்றால் முடிந்து விட்டது। கதவு பூட்டினது கர்த்தர் பூட்டினார்। और हमें बचाओ बचाओ कर लोग कहने के बाद भी कुछ हुआ नहीं। நோவா காலத்தின் சம்பவம் போல இப்பவும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்। और जो नूह के समय के जो भी समय पर वो जो हुआ था वो अभी भी हुआ करके परमेश्वर कहता है। 24 அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது। ये 24 अध्याय पर ये सब लिखा गया। நீங்கள் கவனமாக இருங்க। आपको ध्यान से रहना நீங்கள் है। வந்து ஏனென்றால் இங்கே நாம் பார்க்கும் 4-5 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது और हम 14 5 वचन पर ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க। और तू कोई भी तुम्हें यहाँ से तुम्हें फंसाए ना, तुम्हें उस पे ध्यान रहना है। பார்க்கிறோம் அந்த ஊழியம் என்ற பெயரில் இன்றைக்கு உலகத்திலே நிறைய பேர் தவறான முறையிலும் ஊழியங்கள் செய்கிறார்கள்। और हम देखते हैं कि सेवकाई के नाम पे लोग गलत सेवकाई भी करते हैं। தேவன் எழுதாத வேதவசனத்தை அவர்கள் வேறு மாதிரி சொல்லி இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று மனம் போல மக்களை வந்து எப்படி ஜீவிக்கலாம் என்று அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்। जो शास्त्र में लिखी भी नहीं गई है वो भी चीज लोगों को बताकर और लोगों को गलत रास्ते पर தவறான உபதேசத்தால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக் கூடாது। और जो गलत जो भी उपदेश है उससे आप फंसाया ना जाए। அநேகர் வந்து நான் தான் கிறிஸ்து வந்து விட்டேன், எங்கள் மூலம் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லுவார்கள்। और बहुत सारे लोग यही कहेंगे कि हम ही है, हमारे द्वारा ही परमेश्वर ले चलेंगे करके। அது நீங்கள் நம்பாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்। आप उसे भरोसा मत कीजिए, उसको भरमाए पर नहीं आए। அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும்। इसमें हमें ध्यान से रहना நம்ம है। எல்லாருக்குமே தெரியும், हमें सबको पता है நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए, ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறோம்। आत्मिक अनुभव पाए। ஏனென்றால் யூடியூப்ல ஏராளமான பிரசங்கங்கள் வருகிறது। अभी देखते हैं हम YouTube में भी बहुत सारी संदेश है। இதில் நமக்கு பார்த்த உடனே தெரிகிறது ये देखकर पता चलता है இவர்கள் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ये लोग सच्चाई से परमेश्वर की आराधना இவர்கள் करते கொஞ்சம் हैं, பரவாயில்லாமல் ஆராதிக்கிறார்கள், ठीक ठाक आराधना करते இவர்கள் हैं, தவறாக ये ஆராதிக்கிறார்கள், लोग गलत आराधना करते இவர்கள் हैं। ஆண்டவர் நாமத்தை இவர்கள் வீணிலே வழங்குகிறார்கள்। परमेश्वर के जो नाम को वे गलत रीति से उपयोग करते हैं। அப்ப நாம் கவனமா இருந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து வேதவசனம் சொல்ற பிரகாரம் ஜீவிக்க வேண்டும்। और ध्यान से लेकर शास्त्र जैसा कहती है उसी के अनुसार हमें जीना है। ஆண்டவர் சீக்கிரம் வந்து விடுவார்। परमेश्वर जल्द आएगा। யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம்। युद्ध और युद्ध के समाचार को हम सुनेंगे। ஆண்டவர் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுங்கள் என்று சொன்னார்। और युद्ध और युद्धों की समाचार को तुम लोग सुनोगे। எல்லா நாடுகளும் அணுகுண்டுகளை ரெடி பண்ணி வச்சிட்டு ரெடியா தான் காத்திருக்கிறது। और हम देखते हैं कि हर एक देश जो है वहाँ पर बम बनाकर वहाँ पर रखी हुई है। ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுமா ஒரு ஆளுக்கு அணுகுண்டு போட்டா ஒட்டுமொத்த உலகம் அழிந்து விடும்।
एक दूसरे के विरोध उन्होंने अगर वो बम विस्फोट किया तो सभी मर जाएंगे। ஆனா ரட்சிப்புக்காக தேவனாய் கர்த்தர் காலத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். और उद्धार के लिए परमेश्वर ने इस समय को हम देखते हैं कि परमेश्वर ने रखा அப்படி ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். लोगों के विरुद्ध लोग उठेंगे कर कहता है। இது நமக்கு நன்றாக தெரிகிறது. हमें अच्छे से पता है। ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புகிறார்கள். और लोगों के विरुद्ध लोग उठते हैं। ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். एक देश दूसरे देश के विरुद्ध उठता है। இந்த பாஷாக்காரன் அந்த பாஷாக்காரன் சண்டை போடுகிறார்கள். इस भाषा के लोग उस भाषा के लोगों से लड़ाई करते हैं। அப்புறம் முன்னால் போய் ஒரு சுவிசேஷத்தை ஊழியம் சொன்னால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாங்க உங்களுக்கு நன்மை செய்வார்னு சொன்னால் கேட்பார்கள். पहले अगर हम सुसमाचार की जो सेवकाई करने जाते हैं आप परमेश्वर के पास आओ तो लोग सुनते हैं। இப்பொழுது சுவிசேஷம் சொன்னால் உங்களை பிடித்து உள்ளே போட்டு விடுவோம், நீங்கள் வரலாம், இப்படி செய்யக்கூடாது என்று பல வந்து மக்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கிறார்கள். அவர்கள் பல ஆபத்துகளை விளைவித்து விடுகிறார்கள். और अभी अगर सुसमाचार बोलने गए तो उससे उठाकर लोगों को जेल पर डालते हैं, बहुत तरह की कठिनाइयां पहुंचाते हैं। தாய்க்கு விரோதமாய் பிள்ளை எழுப்புகிறார்கள், பிள்ளைக்கு விரோதமாய் தாய் எழுப்புகிறார்கள். और हम देखते हैं कि बच्चों के विरोध, हम देखते हैं कि जो माता पिता उठ जाते हैं, माता पिता के विरोध बच्चे हो जाते हैं। தகப்பனுக்கு விரோதமாய் மகன் எழுப்புகிறார், மகனுக்கு விரோதமாய் தகப்பன் எழுப்புகிறார். और बेटे की और पिता, पिता की और बेटे हम देखते हैं कि उठकर लड़ाई करते हैं। அந்த காலத்திலே குடும்பத்திலே அன்பு இருந்தது. उस समय पर हम देखते हैं कि कुटुंब पर हम देखते हैं संतुष्ट और आनंद थी। இப்பொழுது சொத்து சுகத்தை கொடுக்காவிட்டால் உடனே தகப்பன் என்று பாராமல் கொலை செய்து போட்டு விடுகிறார்கள். आज के जो हम देखते हैं कि वो पिता ने वो अपना जायदाद नहीं दिया तो पिता को ही मार डालते हैं। நமக்கு என்ன தெரிகிறது? इससे हमें क्या पता இதுதான் चलता है? கடைசி காலம். यही अंत समय। அப்ப நாம எப்படி இருக்கணும்? हमें किस तरह रहना है? இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை வந்து விடலாம். अगर आज परमेश्वर आए तो எப்படி இருக்கணும்? कैसे रहना है? இன்றைக்கு ஒருவேளை अगर आज परमेश्वर அப்படி தினந்தோறும் நம்ம அப்படித்தான் ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். हर दिन हमें उस तरह परमेश्वर का बाट जोते रहना है। ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்றால் राज्य के विरुद्ध राज्य उठी तो அப்படியே எழுப்பி இருக்கிறார். और वैसी उठी है। நமக்கு நன்றாக தெரியும் எல்லோருக்கும். हमें अच्छे से पता है। எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளுக்கும் விரோதமாகத்தான் இருக்கிறது. और हर एक देश के विरोधी है। இவர்கள் போகிறார்கள், சமாதானம் வந்து கை கொடுத்து பேசிவிட்டு வருகிறார்கள். ये लोग जाते हाथ मिलाकर आते हैं। ஆனா அதுக்கு அடுத்தபடியாக அவன் வந்து இவர்கள் எல்லையில இடத்தை பிடிக்கிறான், இவர்கள் அவர்கள் எல்லையில இடத்தை பிடிக்கிறான், ஒருவருக்கொரு சண்டை எடுக்கிறார்கள். और उसके बाद हम देखते हैं कि वो इसका जो जगह को जब्त करता है, ये उसके जगह को जब्त करता है। அதை தொடர்ந்து நீ பஞ்சங்களும் வரும் என்று சொல்லி இருக்கிறார். और अकाल भी पड़ेगी करके लिखा गया है। இப்ப பஞ்சம் நிறைய நாட்கள் இருக்குது. अभी अकाल बहुत सारे देशों पे है। உங்களுக்கு தெரியுமா என்னது தெரியவில்லை? आपको पता है क्या नहीं मुझे சில पता है। நாட்டில் ஆகாரம் இல்லாமல் மண்ணை சாப்பிடுகிறார்கள். कुछ देश पर खाना नहीं है तो लोग मिट्टी को खा रहे हैं। நீங்க அதை நீங்க பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும். அதை சாப்பிடுறது யூடியூப் போடுறது மண்ணை சாப்பிடுகிறார்கள். अगर आप देखेंगे यूट्यूब पर देखेंगे तो आपको पता चलेगा कि लोग मिट्टी खा रहे हैं। அநேக நாட்டிலே தண்ணீர் இல்லை. बहुत सारे देश में पानी नहीं அநேக है। நாட்டிலே காற்றுக்கு மாசாகி விட்டது. और बहुत सारे हम देखते हैं देश में जो हवा की जो कमी है। நீங்க கொஞ்சம் பாருங்களேன். இப்ப நம்ம ஊருக்கு போகிறோம். और थोड़ा सोचो अगर हम गाँव जाते நம்ம हैं, பிறந்து வளர்ந்து வருகின்ற பொழுது நாம் எல்லாரும் தோட்டத்திலும் தண்ணி எடுத்து வருவோம், கிணத்திலும் தண்ணி எடுத்து வருவோம், நல்லா வைத்து குடிப்போம். और जब हम पहले छोटे थे वो समय पर हम देखते हैं कि कुएं से पानी लेकर आते, वो पीते, वही उपयोग करते हैं। இப்ப நாங்க எப்படி தண்ணி குடிக்கிறோம்? अब हम किस तरह का पानी पीते हैं? எப்படி தண்ணி குடிக்கிறோம்? எல்லா வீட்லயும் பைசா கொடுத்து பாட்டில் வாங்கி தான் குடிக்கும். और हम देखते हैं कि लोग बॉटल में लेकर पीते हैं। ரைட்டு தானே? 1 லிட்டர் பால் வந்து 10 ரூபாய்க்கு விற்கா. और 1 लीटर दूध 10 रुपए का बेचते हैं। 1 லிட்டர் தண்ணி சாதாரண தண்ணி தான், அதை 20 ரூபாய்க்கு விற்று நம்ம டிராவல் பண்ணுவோம், வாங்கி குடிக்கும். और हम देखते हैं कि 1 लीटर पानी 20 रुपए का लेकर हम जो ट्रैवल पर यूज करते हैं। நிலைமை பைபிள் எழுதப்பட்ட பிறகு நடந்து கொண்டிருக்கிறது. शास्त्र पर लिखा है वो चल रहा है। எல்லாவற்றிலும் பஞ்சம் வரும். हर एक समय पर हर एक जो दौर पर हम देखते हैं कि अकाल पड़ेगी। ஆனால் வசனம் கிடைக்காத பஞ்சம் அது வந்து எழுதப்பட்டுள்ளது. और वचन न मिलने वाली एक अकाल की समय भी आएगी। இப்போ நம்ம வந்து வருந்தி அழைச்சு கோயிலுக்கு வாங்க, பிரசங்கத்தை கேளுங்க, ஆண்டவர் வசனத்தை கேளுங்கன்னு நம்ம வந்து அவங்கள அழைச்சு கூப்பிடுகிறோம். अभी हम लोगों को पुकारते बोलते हैं कलीशा पर आओ वचन सुनो, कलीशा पर आओ करके हम पुकारते हैं। ஆனால் அநேகர் வந்து அதை மதிக்கிறது இல்லை, அநேகர் வருகிறது இல்லை, தேவனுடைய வசனத்தை அவர்கள் கேட்கிறதும் இல்லை. और बहुत सारे लोग इसकी आदर नहीं करते और आते नहीं है और परमेश्वर के वचन सुनना नहीं चाहते। ஒரு நாள் நீங்கள் அந்த வசனம் கிடைக்க வேண்டும் என்று தேடுவீர்கள். और एक समय वचन चाहिए करके आप लोग ढूंढोगे। நீங்கள் சொல்லலாம் அது வந்து யூடியூப்ல இருக்குது, எல்லாத்திலும் பார்த்துக்கலாம் வசனம் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்படக்கூடிய ஆவிக்குரிய வசனங்கள் உங்களுக்கு கிடைக்காது. और आप बोल सकते हैं कि वचन यहाँ पर है, यूट्यूब में है, वहाँ पे मिल जाएगा, पर निश्चय आपको उद्धार करने का जो वचन है वो मिलेगा नहीं। எப்படி இந்த 5 கன்னியாஸ்திரிகள் கடைசி நேரத்துல ஓடி எதுவும் பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவரோட போயலாம் நினைச்சாங்களோ, போக முடியல. और किस तरह वो 5 जो देखते कि कन्या स्त्री जो है
अंत समय पर हम किसी भी तरह ध्यान से वहां से तेल लेकर परमेश्वर के साथ चले जाएंगे तो सोचे नहीं हो पाएगा। இப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வந்து வேத வசனத்தை நாம் தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். अब हम जो है परमेश्वर के समूह में आकर, परमेश्वर के भवन में आकर वचन सुनकर उसी के अनुसार हमारी जिंदगी बिताना है। இது வந்து ஒரு அனுக்கிரக காலம். ये एक अनुग्रह का समय है। இந்த காலத்தில் நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். इस समय पर हमें कृपा को पाना है। ஒருவன் கர்த்தருடைய கிருபை இழந்து விட்டால் परमेश्वर का कृपा अगर खो जाए, அவனுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையுமே இழந்து விடுவான். वो उसके समय उसके जिंदगी के हर एक चीजों को खो देगा। ஆனா ஒருவனிடத்தில் கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் एक के पास अगर परमेश्वर की कृपा हुई तो எந்த சூழ்நிலை வந்தாலும் எது கிடைக்கவில்லை நினைத்தால் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். और कोई भी क्षण पे अगर मेरे पास ये नहीं है बोलेगा तो परमेश्वर देगा। இந்த வாழ்க்கையில் நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு டவுட் இருந்தால் கூட मेरी जिंदगी में होगी ना होगी करके क्षण अगर शंका हो அவங்க தேவனுடைய கிருபை இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். ऊपर परमेश्वर का कृपा है करके जान लो। இல்லாததிலிருந்து இருக்கிறதை வரவழைக்கிற தேவன் என்று எழுதப்பட்டுள்ளது. जो नहीं है उसमें से सब कुछ बुलाने वाला परमेश्वर நிச்சயமாக தேவனாய கர்த்தர் அவனை நினைவுறுவார், அவனை ஆசீர்வதிப்பார். जिससे परमेश्वर याद रखेगा, जिससे परमेश्वर आशीष करेगा। அவருடைய பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று எழுதப்பட்டுள்ளது. के बच्चों के मुंह लज्जित नहीं होगी करके लिखा गया அதை है। நாம் திருப்பி திருப்பி மக்களுக்கு போதிக்கிறோம். यही हम बार-बार लोगों को प्रचार करते हैं। கர்த்தருடைய வசனத்தின்படி நீங்கள் ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். और परमेश्वर के वचन के अनुसार जीना सीखो। கர்த்தருடைய பிரியத்தின்படி ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर के प्रिय जीना सीखो। அவருடைய சித்தம்தானா என்று முதலாவது அறியுங்கள். ये परमेश्वर का इच्छा है क्या ये जान लो। தேவனுக்கு சித்தமில்லாத தயவு செய்து யாரும் செய்யாதிருங்கள். परमेश्वर की इच्छा नहीं हो तो वो आप मैं बोलता हूँ कि दया कर कहता हूँ मत कीजिए। அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. उसके द्वारा तुम्हें कोई आशीष नहीं है। தேவன் ரொம்ப வருத்தப்படுவார். परमेश्वर हम देखते हैं कि वो बुरा मानेगा। இவர்களுக்காக என்னுடைய ஜீவனையை கொடுத்தேனே, मैंने तो मेरे जिंदगी इनके लिए दिया हो। வேதத்தை எழுதி கையில கொடுத்திருக்கிறேனே, शास्त्र को लिखकर हाथ में दिया हो। வார வாரம் ஊழியரை அனுப்பியவர்களுக்கு நான் போதிக்கிறேனே. और एक हफ्ते में मेरे सेवकों को भेजकर इन्हें இவ்வளவு இருந்த பொழுதும் அவர்கள் என்னை நோக்காமல் தங்களுடைய விருப்பப்படி நடக்கிறார்களே. ना मैं करने के बाद भी ये लोग मुझे ना देखकर वो अपने मन के अनुसार जीते हैं। அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்களை தேவனாகிட்ட மீட்டு கொண்டு வந்தார். और हम देखते हैं कि गुलामी से उन्होंने मिस्र से अपने लोगों को छुड़ाकर लाया। அவர்களுக்காக தேவன் என்ன செய்யவில்லை? परमेश्वर ने उनके लिए क्या नहीं किया? செங்கடலை இரண்டாக பிளந்து கொண்டு வந்தார். लाल समुद्र को दो भाग कर दिया। அவருடைய துரோகிகள் ஒருவரும் தம்முடைய ஜனங்களை தொட்டு விடாதபடி பாதுகாத்தார். और उनके विरोधियों एक ने भी इनके ऊपर हाथ न लगा पाए उस तरह परमेश्वर அவர் வனாந்தரத்திலே நடத்தினார். और हम देखते हैं कि जंगल के द्वारा தூதர்கள் சாப்பிட அப்பத்தை கொடுத்து அவர்களை போஷித்தார். स्वर्ग दूध जो खाने वाले जो रोटी को उन्हें दिलाया। வனாந்தரம் தான். और हम देखते हैं कि जंगल அங்கே இருக்க மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்து மக்களை குடிக்க செய்தார். और हम देखते हैं कि वहां चट्टान से पानी बहाकर उन्हें पानी पिलाया। அவர்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். 40 साल जंगल पर थे। யாருக்கும் நோய் வந்ததில்லை. किसी को भी बीमारी नहीं அவருடைய है। வஸ்திரமும் பழசாகவில்லை. उनकी जो है कि उनकी कपड़े भी போடுகிற செருப்பும் பழசாகவில்லை. उनकी चप्पल भी पुरानी नहीं हुई। ஹalleluya. Hallelujah. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட அருமையான தேவன். हमारे परमेश्वर उसी तरह का परमेश्वर है। உங்கள் ஆத்துமாக்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைத்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் और आप अपनी आत्मा को परमेश्वर के हाथ पर उंडेल कर आप கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிக்க உங்களை ஒப்பு கொடுத்து விட்டால், परमेश्वर के वचन के अनुसार जीने के लिए आप अपने आप को सौंपे। அவருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டால், उनकी सिद्ध को करने के लिए इच्छा करने के लिए अपने आप को ஆண்டவர் முழுதும் உங்களை அவருடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கொள்வார். और परमेश्वर हम आपको उनके कंट्रोल पर ले। ஒருவேளை நீங்கள் ஒன்றுமில்லாத கூட இருக்கலாம். आप अभी आपके पास कुछ भी नहीं हो सकता। அந்த நேரம் வருகின்ற பொழுது जब समय आएगा அந்த யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் उस यूसुफ को परमेश्वर ने आशीष दिया। சிறைச்சாலையில் இருந்தவரை ஒரே நாளில் சிங்காசனத்தில் கொண்டு உட்கார வைத்தார். और जो हम बंदी गृह में था एक ही दिन में परमेश्वर ने उसे राजगद्दी में बिठाया। நாமும் தேவனுடைய பிள்ளைகள் हम भी परमेश्वर இன்னைக்கு கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருக்கலாம், आज हम कष्ट नष्ट में होंगे। ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். कुछ भी ना होगा। உங்களுக்கும் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். आपके भी परमेश्वर एक समय देगा। அவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, वो आशीष करेगा। இது देखो உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். आपको आश्चर्य होगा। அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். वो हम देखते कि छोटे को हम देखते कि मिट्टी से उठाता है। அவன் எளியவன் வந்து குப்பையிலிருந்து தூக்கி விடுகிறார். वो हम देखते उसको हम देखते कि वो कचरे और कूड़े से उठाता है। எங்க நல்லா யோசிச்சு பாருங்க, और सोचो இந்த புழுதிகளை கடந்திருப்பான், और देखो मिट्टी और गंदगी में पड़े थे குப்பையில கடந்திருப்பான். और गंदगी में थे அவன் தூக்கிடுவார் ஆண்டவரு. और उसे उठाया। எங்க கொண்டு வைப்பாரு? कहाँ उठा कर ராஜாக்களோட ஜனத்தின் அதிபதிகளோடு கொண்டு உட்கார வைப்பார். राजाओं और अधिपतियों के साथ परमेश्वर बिठाएगा। பாருங்க, சிறைச்சாலை சாப்பிட்ட அந்த யோசேப்பு, और हम देखते कि देखो वहाँ पर बंदी गृह का खाना खाने वाले यूसुफ, அந்த யோசேப்பு
வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்த உடனே उस यूसुफ जब राजगद्दी में बैठा, அவர் போட்டிருந்த Dress ராஜா Dress, वो जो वस्त्र पहना था वो राज्य அவர் वस्त्र புசித்த था। ஆகாரம் ராஜா ஆகாரம். वो जो खाना खाया वो राजा खाने இதுல वाले। எதுக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? क्यों परमेश्वर लिख रखा है? விசுவாசிக்கிற நமக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். विश्वास करने वाले हमें भी वो मिलेगी। என்ன சொன்னேன் இப்ப நான் உங்களுக்கு? मैंने क्या कहा आपसे? விசுவாசிக்கிற உங்களுக்கு கிடைக்கும். विश्वास करने वाले आपको भी वो ஆண்டவர் मिलेगी। கண்டிப்பாக என்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर निश्चय आशीष करेगा। எனக்கு சகல ஆசீர்வாதத்தையும் தருவார். मुझे सारी आशीषें என்னை देगा। நீதியின் பாதையில் நடத்துவார் मुझे धर्मी के रास्ते पर चलाएगा। என்று நாம் கரெக்டாக போக வேண்டும். ये हमें इसमें सही रीति से चलना है। வசனத்தை கேட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு விட்டு वचन को खुशी से सुनकर, வசனத்தை ஏற்றுக்கொண்டாச்சு, சந்தோஷமா நம்ம சந்தோஷம் ஏற்றுக்கொண்டோம். वचन को हमने खुशी से ग्रहण किया, ஆனா வசனத்தின் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரவமோ நெருக்கமோ வந்தோம்னா அந்த வசனத்தை விட்டுற கூடாது. और वचन के निमित्त तुम्हें अगर कोई भी कष्ट या नष्ट है तो वचन को छोड़ नहीं देना है। ரைட்டு தானே? நான் பிரசங்கிக்கும் போது நீங்க கண்ண முடியாது தூங்கிட கூடாது. தூங்கினா நீங்க ஒன்னொன்னா இழந்துகிட்டு இருக்கலன்னு அர்த்தம். और मैं प्रचार करते समय आप मतलब आग बंद कर सोना नहीं இந்த है। செய்தியை கேட்காட்டு கண்டிப்பா நீங்க ரகசிய வரையில போகவும் முடியாது. इस वचन को अगर आप नहीं सुनेंगे तो रहस्य परमेश्वर के आगमन पर नहीं जा ஏன்னா पाओगे। உங்களுக்கு ரூட்டை சொல்லிட்டு ரூட்டை கவனிச்சா தானே நீங்க வந்து போக முடியும். और किस रास्ते पर जाना है, जब मैं बोलूंगा तब आप सुनोगे तो ही जा நீங்க पाओगे। யார் யார் தூங்கிட்டுங்கிறது பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். और आप लोग कौन कौन सो रहे हो मैं यहाँ से देख रहा हूँ। இது வந்து உங்களை ஒண்ணு இப்ப பேர் சொன்னா நல்லா இருக்காது. अगर मैं नाम बोलूंगा तो सही है। ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வைத்திருக்கிறேன். और मैंने पहले ही बताया है, கொஞ்ச நேரம் கண்ணா கழுவிட்டு நம்ம எந்திரிச்சு நில்லுங்க, பிரசங்கத்தை கவனமாக கேளுங்க. अगर कुछ हुआ तो आप जाकर आग धो के आओ, उठकर खड़े रहो, कहते मैंने कहा है। தேவன் நம்மை சந்திக்கிற நேரத்திலே நாம் அவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். परमेश्वर हमें जो समय पर मिलना चाहता है उस समय के हम अपने हृदय को खोल कर रखना है। கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று வாஸ்தவ இப்பொழுது கொள்ளை நோய்கள் நடந்து கொண்டிருக்கிறது. महामारी फैलेगी कर हम देखे, பூமி எதிர்ச்சியில் வரும் ஆண்டவர் இத்தனை காரியம் தான் இந்த 24ஆம் அதிகாரத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். भूकंप आएगी और भूकंप भी आती करके परमेश्वर ने कहा है। இவையெல்லாம் நடக்கும்போது உங்களுடைய மீட்பு சமயமாக வந்து விட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ये सब अगर हो रहा है तो ये जान लीजिए कि अंत समय आ गया। ஹalleluya. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. सब हो रहा है। அப்ப ஆண்டவர் வருகையின் கிட்ட சமயமாகி கொண்டிருக்கிறது. परमेश्वर के आगमन भी निकट आ रही है। ஆனபடியால் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். इसलिए बहुत ध्यान से रहना है। நீங்கள் நிமிர்ந்து பாருங்க. और आप सर उठाकर உங்கள் தலையில வைத்து ஆண்டவரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. सर उठाकर परमेश्वर की आराधना करो। முதலாவது கிறிஸ்துவ எப்படி வந்தார்? ரட்சகராக வந்தார். पहले यीशु मसीह कैसा आया? उद्धारकर्ता के அது साथ। நம்ம கிருபையின் காலமாக இருக்கிறது. और ये जो है कि अनुग्रह की जो இப்போ समय है, ரட்சிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. अब उद्धार हो रहा है। நம்மை மனவாட்டியாக மாற்றி கொண்டிருக்கிறார். हमें परमेश्वर दुल्हा के समान दुल्हन के समान இனி बना। வரும்போது மணமல்லனாக வருவார். अभी वो दुल्हा के समान आएगा பெரிய எக்கால சத்தம்லாம் கேட்கும். और नरसिंह फूंका जाएगा। பெரிய இடிமுழக்கம் எல்லாம் கேட்கும். और हम देखते हैं कि बहुत बड़ी आवाजें आकाश पर होगी। நம்ம தைரியமா இருந்துட முடியுமா? क्या हम धैर्य से रह सकते हैं? ரட்சிக்கப்பட்டு வருகைக்கு ஆயத்தமா இருந்தா தைரியமா இருக்கலாம். और हम उद्धार पाकर परमेश्वर के लिए आगमन के लिए तैयार है तो हम जा सकते हैं। கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு நாள் பயங்கர இடி இடித்தது. और एक महीने के पहले बहुत हम देखते हैं कि எல்லாரும் இருதயமே நொறுங்கி போயிருக்கு, அப்படி இடித்தது. और हम देखते हैं कि सबके जो हृदय में डर आ जाएगा उस तरह की जो आवाज। நினைத்து பார்த்தா ஒரு நாள் கொஞ்ச நேரம் தான் அந்த இடி இடித்ததுக்கு இவ்வளவு பயம் உண்டாச்சுன்னா, और एक समय एक क्षण के लिए थोड़े समय के लिए अगर इस तरह हमें भय हो रही அந்த है இடி இடித்த அந்த அதிர்வுல और जिस तरह हम देखते हैं कि जो आवाज आया கம்ப்யூட்டர்ல மாட்டினது, டிவில மாட்டினது, அது இது எல்லாமே அடிச்சிட்டு போயிட்டு और जो भी हमने वहाँ पर अडाप्टर जो भी कंप्यूटर और टीवी पे लगा वो सब वहाँ पर फ्यूज हो चुका। கொஞ்ச நேரம் தான் இது. कुछ क्षण में हुआ। ஆண்டவர் வரும்போது பெரிய இடி முழக்கம் பூமி எரிச்சல உண்டானா யார் தாங்க முடியும்? और परमेश्वर जब आएगा तब जिस तरह की हम देखते हैं कि आवाज आएगी और भूकंप होगा और आकाश में आवाज आएगी, वो कैसे हम बच सकते हैं? ஆண்டவரே பிரசங்கம் பண்ணு கொஞ்சம் தூங்கிட்டு ஆண்டவரே என்ன செய்யுங்க? அதெல்லாம் நடக்காது. और एक मैं अगर प्रचार पर मैं सो जाऊंगा तो ये ऐसा नहीं चलेगा। வேத வசனத்தை இருதயத்துல வைத்து கர்த்தர் வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். और परमेश्वर के बच्चे को और वचन को हमारे हृदय पर रखकर हमेशा तैयार रहे। ஒரு மின்னல் எப்படி பளிச்சுன்னு வெட்டுது அப்படிதான் ஆண்டவருடைய வருகை இருக்கும். और हम देखते हैं कि किस तरह हम देखते हैं कि आकाश से जो वह हम देखते हैं कि जिस तरह आती है वो उस तरह परमेश्वर के आगमन होगा। முன்னக்கூட்டியே நம்ம ரயில்வேக்கு டிக்கெட் புக் பண்ணி விட்டோம், இத்தனை மணிக்கு புறப்படுதான், ஸ்டேஷன் வந்துட்டோம், ஏன் ஒரு மணி நேரம் வண்டி வருது, எப்படி போல இப்படிலாம் இருக்காது. அது और ऐसा नहीं है कि हम पहले से ही हम तैयार है, जैसा गाँव जाने के लिए तैयार होते वैसा नहीं होगा। ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி பளிச்சுன்னு வந்துட்டு அவ்வளவுதான், இதுல எல்லாரும் போக முடியாம போயிட மீதி எல்லாம் இருந்து விடுவார்கள். और जिस तरह प्रकाश आती है एक क्षण में आती है उसी तरह वो परमेश्वर आएगा। கடைசி எக்காலம் துணிக்கும் और अंत समय पर वहाँ पर नरसिंह ஒரு நிமிஷத்திலே एक क्षण पर ஒரு இமை பொழுதிலே, एक क्षण पर இமை பொழுது என்றால் என்ன? एक क्षण मतलब क्या है? கண்ணை அப்படி மூடி முடிக்கலாம், இவ்வளவுதான், இதான் இமை பொழுது.
और आंख बंद कर आंख का पलका एक झलकना उसको बोलते हैं कि एक क्षण। நீங்க எதுக்காக ஆயத்தப்பட முடியுமா? इसके लिए क्या आप तैयार हो सकते हो? ஆனா இப்பவே நீங்க ஆயத்தமா இருக்கணும். इसीलिए आपको अभी तैयार होना है தைரியமா இருக்கலாம், நான் ஆண்டவரே ஆயத்தமா இருக்கேன். और धैर्य से रह सकते हैं परमेश्वर। எப்போ வந்தாலும் உங்களோட கூட வந்துருவேன் ஆண்டவரே. और जब भी आप आओगे परमेश्वर में आ இத जाओगे। கேட்கணும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. सुनकर कितना आनंद होता ஆண்டவர் है। வருகையில போயிடுவோம். परमेश्वर की आगमन पर चलेंगे। போக முடியாதபடி ஏதாவது தடைகள் நம்மிடத்தில் காணப்பட்டால் और परमेश्वर के समूह में जाने के लिए अगर कोई रुकावट இது ஒரு है, கிருபையின் காலமா இருக்கிறபடினாலே ये अनुग्रह का समय है நம்மை சரி செய்து நம்ம போறதுக்கு ஆயத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். और हम अब हमें सही कर हम जाने के लिए हमें तैयार होना है। ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுனா और रेलवे पर अगर हम टिकट बुक करें வெயிட்டிங் லிஸ்ட் போடுறான். वेटिंग लिस्ट डालेगा। தினந்தோறும் பிஎன்ஆர் நம்பர் அடிச்சு பார்க்கும். रोज हम पीएनआर नंबर देखते हैं। பார்க்கமா பார்க்கலையா? आप देखते हैं या नहीं देखते? ஆர்எஸ்சி வந்துட்டு ஆர்எஸ்சி வந்துட்டு உட்கார்ந்தாவது போயிடலாம். और आरएससी आ गया, चलो बैठ कर तो जा सकते ஆனா हैं। விடாம கடைசி வரை பார்ப்போம். உட்கார்ந்து எவ்வளவு நேரம் போறது, படுக்க டைம்ல கன்ஃபார்ம் ஆயிடுன்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். और भी फिर हम अंत तक देखते हैं कभी मेरा टिकट कंफर्म हो रहा है, तब मैं இந்த सोऊंगा। உலகத்துல ஒரு சாதாரண காரியத்துக்கு எவ்வளவு கவனமா இருக்கிறோம். इस दुनिया के एक साधारण कार्य के कितना ध्यान அப்போ है। ஆண்டோடைய வருகைக்கு எவ்வளவு ஆயத்தமா இருக்கணும். परमेश्वर के आगमन के लिए कितना तैयार रहना है। இத நினைச்சு பார்த்தா ये सोच कर देखें, பிரசந்த கேட்கும்போது நமக்கு கண்ணை மூட சொல்லுமா? भाई सोच के देखेंगे तो क्या இருதயத்தை திறந்து வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். और हृदय को खोल कर इस वचन को ग्रहण करना है। நம்ம எல்லாம் மனிதர்கள் தான். हम सब मनुष्य हैं। அநேக இடத்துல குறைந்து இருக்கலாம். आपको बहुत सारे कार्य में कम हो सकता है। ஆண்டவரை பெரிதாக எடுக்கவில்லை. परमेश्वर ने उसे बहुत बड़ा चीज உனக்கு दिया। நேரம் தருகிறேன். मैं तुझे समय देता हूं। உடனே உன்னை சரிப்படுத்திக் கொள் மகனே. तू अपने आप को सही कर ले। உன்னை சரிப்படுத்திக் கொள் மகளே. तू अपने आप को सही कर ले बेटी। எப்பவும் ஆயத்தமாயிரு. हमेशा तैयार அப்ப रह। இப்படி ஆயத்தமாய் நாம் ஆண்டவருக்கு இருக்கின்ற பொழுது और इस तरह जब हम तैयार रहेंगे நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். தேவன் மகிழ்ச்சியா இருப்பார். और हम परमेश्वर के संतान रहेंगे, परमेश्वर हम पर आनंद அப்ப रहेंगे। தேவன் மகிழ்ச்சியா இருக்கின்ற பொழுது परमेश्वर जब आनंद நமக்கு होगा, என்ன தேவை அத்தனையும் தந்து விடுவார். हाँ हमें कि हमारी जरूरत क्या, परमेश्वर सब कुछ पूरा। ஹalleluya. हालेलुया। நல்லா யோசித்து பாருங்க. अच्छे से सोचिए। ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்க ஆரம்பிச்சுட்டா परमेश्वर के प्रिय जिएंगे, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி விட்டோம்னா उसके राज्य और उसके धर्मी को अगर हम ढूंढेंगे, எத்தனை ஆசிரியர் அதெல்லாம் கூட சேர்ந்தால ஒட்டிக்கிட்டே வந்துரும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். इतनी भी आशीष है वो चिपक कर आपके साथ आएगी। யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, और कौन उतार पाए, யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ उसका नाम हम देखते कि जीवन के पुस्तक में அவர்கள் लिखा தான் है, இயேசுவோடு மறுரூபமாகி எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். वही यीशु मसीह के साथ रूपांतर होकर निकल चलेंगे। வேதத்தில் எழுதியிருக்க இரண்டு பேர்ல ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். में एक उठाया जाएगा, एक यहाँ पर छोड़ा जाएगा। ரெண்டு ஸ்திரீகள் மாபரித்துல ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். वहाँ पर स्त्री वहाँ पर हम देखते कि आटा पीसते रहेंगे, एक ली जाएगी दूसरी नहीं ली जाएगी। ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து ரகசியம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது என்ன சம்பவிக்கும் என்று யோசித்து பாருங்க. और अगर परमेश्वर अपने रहस्य के आगमन पर ले चलेगा, दुनिया पर क्या होगी सोच कर देखो। இப்ப நீங்க உங்க குடும்பத்தை நீங்க வண்டியில வச்சு ஓட்டிட்டு போயிருப்பீங்க. अगर आप अपने कुटुंब को गाड़ी पर लेके चला लेके गए, நீங்க எல்லாரும் ஆயிட்டோம்னா எல்லாரும் அந்த வண்டி அப்படியே ரோட்ல இறங்க நீங்க அப்படி மேல போயிருவீங்க. अगर आप सब तैयार है तो वो गाड़ी वहाँ पर रोड पे रुक जाएगी और आप सब चले அதுல जाओ। வண்டி ஓடுவர் மட்டும் ரெடியா இருந்தாருன்னா அவர் மட்டும் மறுபடியும் வண்டி ஓடிட்டு இருக்க ஆளு இருக்கிறது கொண்டு ஆக்சிடென்ட் ஆயிடும். और अगर जो भी चलाने वाला रूपांतर होकर चला गया तो गाड़ी एक्सीडेंट में होगी। இப்ப வந்து ஒரு பிளேன் ஓட்டிட்டு போறாரு. और कोई प्लेन चला कर जा रहा है 300 பேர் 400 பேர் உள்ள இருப்பாங்க. और 300-400 लोग இல்ல रहेंगे। அந்த பிளேன் ஓட்டக்கூடிய அந்த கேப்டன் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, அவர் ஆயத்தமா இருக்காருன்னு வைத்துக் கொள்வோம். और वो कैप्टन अगर वहाँ पर वो उद्धार पाया हुआ है, अगर वो अगर तैयार है तो அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். उठा लिया जाएगा। மீதி ஆயத்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். और बाकी तैयारी उठा लिए जाएंगे। மீதி உள்ளவர்கள் பிளேன் வந்து ஆள் ஓட்டம் இல்லாம எங்கேயுமே முட்டி மோதி உடைஞ்சு அங்க ஆபத்துல கிடக்கும். और बाकी लोग पता नहीं किस तरह कहाँ जाकर वो प्लेन जाकर गिरेगा, पता இப்படி नहीं। கொஞ்சம் சிந்தித்து பாரு. உலகம் முழுவதும் அப்படியே நடக்கும். ऐसा सोच के देखो, ये पूरा दुनिया भर होगा। அது பஸ் ஓட்டட்டும் அல்லது விமானத்தை ஓட்டட்டும் வண்டியை ஓட்டட்டும் எதையும் ஓட்டட்டும் बस हो, कोई विमान हो, कोई भी किसी भी तरह की गाड़ी हो। பாருங்க அப்ப எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்கும். और देखो कितना तरह का जो एक्सीडेंट होगा। திடீர்னு வீட்டுல பாத்துட்டு மனைவி காணல, अचानक घर देखा तो घर पे पत्नी नहीं है। போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அங்க 1000 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்து நிப்பாங்க. और पुलिस स्टेशन जाकर अगर हम कंप्लेंट करने लगे तो वहाँ पर हजारों आदमी क्या இது होगा। இது வேத வசனம் தெரியாட்டு अगर ये वचन नहीं पता, எல்லாம் அங்க வந்து நிப்பாங்க, காணவில்லை. ये लोग पता नहीं है। பெரிய கூட்டம் இருக்காங்க, அங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதாம ரட்சிக்கப்படுறான், அவன் இருக்க மாட்டான், அவன் போயிருப்பான். अगर वो कंप्लेंट लिखने वाला उधर पे तो वो वहाँ से उठा लिया जाएगा, वो भी नहीं देगा। கம்ப்ளைண்ட் எழுத ஆள் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. आप थोड़ा सोच के देखिए, वो कंप्लेंट लिखने के இது ரொம்ப लिए இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் இது. और ये देखो बहुत है, बहुत सही से அப்ப நம்ம இப்போ ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாகணுமா ஆயத்தமாக வேண்டாமா? इसलिए परमेश्वर का आगमन को हाँ? तैयार रहना नहीं है, नहीं है, கண்டிப்பா ஆயத்தமாக வேண்டும். निश्चय होना है। இதுவரை அப்படி ஒரு எண்ணம் இல்லாட்டி இப்பவே உங்க எண்ணத்தெல்லாம் மாத்திக்கணும். अगर अभी तक आपके मन में अगर ऐसा कोई योजना नहीं है तो अभी आप सोच அந்த लीजिए। உலகத்துல பெரிய அழிவு காணப்படும். उस समय दुनिया पर एक बहुत बड़ी विनाश होगी, மக்கள் எல்லாம் திகைப்பார்கள். लोग डरेंगे।
ஆனபடியா குடும்பமா ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் சேர்ந்தால போயிடணும். इसलिए पूरा जो कुटुंब उद्धार पाकर पूरा कुटुंब एक साथ चले जाना है। கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த மேல இருந்து ஏதோ ஒண்ணு விழுது ஒண்ணு சொன்னாங்களே, என்னது அது? और कुछ समय के பூமியில ஒண்ணு விழுது நிறைய அழிச்சிரும்லாம் சொன்னாங்க. ஸ்கைலாப்பா ஆமா. और कुछ समय पहले हमने देखा कि आकाश से कुछ गिरेगी और भूमि को वहां पर नष्ट करेगी करके लिखा है। அப்போ எங்க நான் காலேஜ்ல படிச்சேன், நீங்களும் வீட்டுக்கு போக அனுப்பி விட்டுட்டாங்க. और मैं कॉलेज में पढ़ रहा था, मैं घर से जाऊंगा तो भेज दिया। எல்லாம் அவங்க குடும்பத்தோட இருங்க, सब अपने अपने कुटुंब के साथ रहो। ஜீவித்தாலும் குடும்பத்தோட ஜீவிங்க, जिएंगे तो भी अपने परिवार के साथ जियो। நீங்க மரிச்சிட்டாலும் குடும்பத்தோட மரிச்சிருங்க. अगर आप मरे तो भी वो अपने आपके जो कुटुंब के साथ मर जाओ। காலேஜ்ல இருந்து ஊருக்கு போறோம், और एक कॉलेज से हम घर जा रहे हैं, எல்லாம் வில்லேஜ் தானே, तो गाँव ही है ना। ஒரே கோழி குளமா மணக்குது. और हर जगह हम देखते हैं कि सब लोग वहाँ पर मुर्गा बना रहे हैं। ஸ்கைலா விழுந்து செத்து போயிட்டோம்னா अगर अचानक ऊपर से कुछ आकर मर गए तो கோழியெல்லாம் இருந்தாலும் எல்லாம் வெட்டி போட்டு நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுங்க. इस जो है मुर्गा को मर जाएगा, मुर्गा बनाकर खा रहे लोग खा எல்லா रहे। வீட்லயும் ஒரே சாப்பாடு தான், और हर घर पे सिर्फ खाना ही खाना। எல்லாரும் கோயிலுக்கு வந்தாச்சு. सभी लोग वहाँ पर भवन पर आ गए। எங்க வீட்டு முன்னாடி தான் கோயில், हम मेरे घर के सामने भवन ஒரே था। ஜெபம் தான், ஒரே பாடல் தான், ஒரே ஜெபம் தான். और से पूरा गाना और प्रार्थना चल रहा है। மக்களுக்கு வந்து சாயாக்கும் முறுக்குகளும் ஏற்பாடு பண்ணி இருக்குது. लोगों को चाय पीना ये सब कुछ तैयार किया गया। இதுல ஒரு குரூப் வந்து போய் நியூஸ் கேட்டு வருது, ஸ்கைலா விழுந்துட்டா எங்க விழ போகுது. और इसके बीच में एक ग्रुप है, वो जाकर वहाँ पर समाचार सुनकर आ गए कि ऊपर से गिरा या नहीं गिरा। நெருங்கி வருதுன்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் வாங்கி ஜெபம் பண்ணாரு. और वो उसके पास आए थे तो सुनकर और प्रार्थना, और हम देखते कि ये வரவேற்க வேண்டிய விஷயம் தான். और ये कोई अच्छी चीज है। அது எங்கேயோ கடல்ல விழுந்துட்டுன்னு சொன்னது அவ்வளவுதான். वो कहीं तो जाकर कोई भी हम देखते कि समुद्र पर गिरी करके ஜெபம் அதோட ஸ்டாப். और देखो प्रार्थना उधर ही होती। முறுக்க கொண்டாங்க, சாயா கொண்டாங்க, और देखो सब कुछ लेके आओ अंदर बोले, வீட்லயே படுக்க வையாச்சு. खाकर घर सब सोने के। அடுத்த நாள் சொல்றாங்க, ஏன்னா அவ்வளவு கோழியா இது கொஞ்சமா விட்டு இருந்திருக்கலாமே. और वो बोले क्या इतना मुर्गा को मार के कुछ तो छोड़ देना था। இதெல்லாம் ஒரு ஸ்கைலா விழுந்து திடீர்னு ஆபத்தாயிட்டுனா இதுக்கே இந்த மக்கள் இப்படி வந்து ரொம்ப அலர்ட் பண்ணார்கள் என்றால் स्काईलैब वहां से उला, अगर ऊपर से गिरा, इसके लिए लोग इतना डरे। அவ கர்த்தருடைய வருகைங்கிறது எப்படி இருக்கும்? परमेश्वर की आगमन किस तरह होगी? அவர் ரெண்டு பேர்ல ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அதுதான் நாம அதுல ஒரு ஆளா கண்டிப்பாக இருக்கணும். और दो लोग में एक लोग उठाए जाएंगे, उस एक हमें होना है। அப்ப இதுக்கு நாம என்ன செய்யணும்? इसके लिए हमें क्या करना है? எதுக்காக ஆண்டவர் உலகத்துல வைத்திருக்கிறார்? इसलिए हमें दुनिया पर இப்ப रखा है। நாம வந்து பரலோகத்துல ஆண்டவரோட போய் அவரோட கூட நம்ம எந்தெந்தைக்கு நாம வந்து அவரோட மகிழ்ச்சியா இருப்போம். और परमेश्वर के साथ हम जाएंगे और निरंतर उनके साथ हम रहेंगे। அப்படிதான் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. शास्त्र पर होगी। பரலோகத்தில் என்ன செய்ய துதித்து கொண்டே இருப்பார்கள். और हम देखते हैं कि जो स्वर्ग के लोग निरंतर आराधना करते रहेंगे। நாம இங்க பார்க்கின்ற பொழுது हम देखते हैं நாம் வந்து அங்கே 4 ஜீவன்களும் और हम देखते हैं कि 4 जीवन 24 மூப்பர்களும் और 24 याजकों எண்ணிறந்த தூதர்களும் अनगिनत दूतों கோடான கோடி பரிசுத்தவான்களும் और करोड़ों के और से पवित्र लोग இவங்க பரலோகத்துல இருக்காங்க. सब स्वर्ग में है। சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் और सेनाओं का यहोवा பரிசுத்தர் 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 துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். पवित्र 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 कर उसके नाम को महिमा करते அப்ப हैं। அந்த பரலோகத்துக்கு போற நாம இப்போ என்ன ட்ரைனிங் எடுக்கணும்? और उस स्वर्ग में जाने वाले हम क्या यहाँ पर हमें ट्रेनिंग लेना है? எப்ப பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே உமக்கு நீர் பரிசுத்தர் சோத்திரம் உங்க சோத்திரம் நம்ம ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். हमेशा यहाँ पर पवित्र 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 कर हमें धन्यवाद देते रहे। வீட்டுல இருந்தாலும் வேலை இருந்தாலும் நம்ம எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம்? हम जब भी घर पे है, काम पर है, कितने लोग परमेश्वर को धन्यवाद करते रहते हैं? எத்தனை நம்ம துதித்துக் கொண்டிருக்கிறோம்? कितने लोग धन्यवाद कर रहे हैं? இப்ப சொற்பமா தான் கையை தூக்குகிறார்கள். देखो बहुत कम लोग हाथ उठा रहे हैं। பாராட்டுகிறேன். கண்டிப்பா நம்ம ஆண்டவரை துதித்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும். मैं खुश हूँ और इस तरह सभी लोग परमेश्वर को धन्यवाद देते ஏன்னா हैं। எதிரி சேனை வருகின்ற பொழுதே துதிக்க கூடிய ஒரு துதியின் குரூப் தான் முன்ன நிப்பாட்டி இருந்தாங்க. और जब विरोधियों आते हैं तब वहाँ पर देखते हैं कि परमेश्वर को हम स्तुति करने की जो ग्रुप को सबसे आगे रोका गया। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से जानना है। யுத்தத்துக்கு போறவன் வில்லம்ப பிடிச்ச அந்த நேரத்துல ஏதாவது ஆயத்தம் கொண்டு யுத்தத்துக்கு ரெடியா இருக்கணும். और हम देखते हैं युद्ध को तैयार होने वाले, युद्ध की जो सब कुछ लेकर वहाँ पर जाके पहुँचना चाहिए। நம்முடைய தேவன் அற்புதமான தேவன், हमारा परमेश्वर अद्भुत परमेश्वर है। அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன். वो आश्चर्य काम करने वाला ஆண்டவருடைய है। ஆலோசனையின்படி परमेश्वर का जो आलोचना के अनुसार துதிப்பதற்கு ஒரு குரூப்பை முன்னால் நிப்பாட்டினார்கள். परमेश्वर को स्तुति करने के लिए एक
झूठ को परमेश्वर ने आगे रखा அவங்க துதி செய்ய தொடங்கின உடனே और जैसे वो परमेश्वर की स्तुति करने लगे இவங்க போய் அவங்க எதிரிகிட்ட யுத்தம் பண்ணல. ये लोग जाकर वो वहां पर अपने विरोधियों से युद्ध नहीं किया இவங்க ஆண்டவரை துதித்து கொண்டே ये இருந்தார்கள். लोग सिर्फ स्तुति करते रहे துதி பெருக பெருக स्तुति बढ़ते बढ़ते ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் परमेश्वर ने क्या அந்த किया எதிரிகளுக்குள்ளே அவர்களுக்கு விரோதமா அவர்களை எழுப்பி விட்டார். और उस विरोधियों के बीच एक दूसरे के आपस में परमेश्वर ஒருவரை ने வெட்டி उठाया। ஒருவர் அவர்கள் எல்லோரும் ஆண்டு போனார்கள். एक दूसरे को काट कर सब मर पड़े யுத்தத்துக்கு போன இவர்கள் வந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள். ये लोग युद्ध को जाने वाले परमेश्वर का स्तुति कर रहे थे இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? इससे क्या पता चल रहा है நம்முடைய வாழ்க்கை யுத்தத்தை போல நோய் வந்துருது, और मैं ऐसा जल्दी युद्ध के समान யுத்தத்தை போல கஷ்டம் வந்துருது, कष्ट आता है யுத்தத்தை போல பல பிரச்சனைகள் வந்துருது. अलग परेशानी आती है அப்ப இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும்? हमें क्या करना है கர்த்தருடைய வேத வசனத்தை எடுத்து படிச்சு परमेश्वर का शास्त्र पढ़कर ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். परमेश्वर की स्तुति करना है ஆண்டவருக்கு துதிக்க துதிக்க நன்றி செலுத்த கொண்டு வந்த தேவனாய கர்த்தரை அப்புறப்படுத்தி விடுவார். स्तुति करते 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 परमेश्वर एक एक चीजों को परमेश्वर हटा देगा யாருக்கு ஒரு நாள் சோமுல விட்டா நம்ம உடனே என்ன செய்கிறோம்? और किसी को तबियत चाहिए तो क्या करते हैं ஐயா ஜெபம் பண்ணுன்னு சொல்லுகிறோம். हाँ मैं प्रार्थना परमेश्वर நாம் எல்லோரும் விசுவாசிகள் எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். हाँ मैं सब एक साथ प्रार्थना करने करके वहाँ प्रार्थना करते அதில் हैं ஆண்டவரை துதிக்கிறோம், परमेश्वर को धन्यवाद करते हैं ஆண்டவர் வல்லமையை தியானிக்கிறோம். परमेश्वर के सामर्थ ध्यान करते हैं நீர் சொல்லி இருக்கிறீர், आपने कहा है என்ன நோக்கி கூப்பிடு சொல்லி இருக்கிறேன், और मेरे पुकार कर कर कहा நான் है உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். छुटकारा देवा कर कर நீ कहा है சுகமடைவாய், तू चमका நீ என்னை पाएगा மகிமைப்படுத்துவாய். तू मेरे नाम को महिमा நீ அப்படி करेगा சொல்லி இருக்கிற ஆண்டவரே, परमेश्वर तूने कहा है எனக்கு நீர் அப்படி செய்யும். तो आप ऐसा कीजिए அதற்காக உம்மை துதிக்கிறேன். मैं आपको धन्यवाद ஹalleluya. हालेलुया। வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? और जीत मिलेगी या नहीं मिलेगी கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். निश्चय जीत அப்ப मिलेगी நம்ம ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. इससे परमेश्वर के नाम को धन्यवाद करते எப்பொழுது நம்ம சம் கிடைக்கிற எப்பொழுது நம்ம வேலையில இருந்தாலும் எதில இருந்தாலும் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். कभी भी हो काम पर हो कहीं पे भी हो निरंतर हम परमेश्वर को स्तुति देना ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று எழுதப்பட்டுள்ளது. करने से हम देखते हैं कि करुणा कृपा और बढ़ेगी அந்த காலத்திலே வந்து பலிகள் செலுத்தினார்கள். इस समय पर बलियां देते थे இப்பொழுது நமக்கு அவ்வளவு பலி செலுத்த முடியாது. अभी हम इस समय पर बलि नहीं देते அப்போலாம் ஆடு மாடு கொண்டு பலியிட்டார்கள். तब हम देखते हैं कि भेड़ बकरी सबको अगर बलि देते இப்ப 1 கிலோ மட்டன் வாங்கி சாப்பிடுறதே பெரிய காரியமா இருக்கு. अभी 1 किलो हम मटन लेकर खाना है बहुत दिक्कत ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், परमेश्वर ने क्या किया எப்ப நீ உன்னுடைய வாயின் ஸ்தோத்திர அதை எனக்கு பலியாக செலுத்து. तेरे जो मुंह की जो हम देखते हैं कि स्तुति उसे मेरे बलि के समान चढ़ा இது நம்ம கஷ்டமா? क्या ये कष्ट है நம்ம ஆண்டவர் இதை கொண்டு கொடுக்க சொன்னாரு. परमेश्वर ने कुछ देने का कहा இல்ல நீ கொடுத்துட்டு ஒரு 8000 கொடுத்து ஒரு ஆட்டை கொண்டு பிடிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம எங்க போய் பிடிக்கிறது? परमेश्वर ने कैसा कुछ कहा कि 8000 देकर एक भेड़ को लेके आ बकरी को लेके आ நீ பலியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்திக் கொண்டே இரு. और स्तुति की बलि को तू देकर कर परमेश्वर அது என்ன சொல்லு? உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. और ओठों की जो हम देखते हैं कि वो जो वहां पर बलि देना है कर कहा है இந்த உதட்டினால் ஸ்தோத்திரம் சொல்ல ஒரு காளையை பலி செலுத்தின மாதிரி ஆண்டவர் அங்கீகரிக்கிறாராம். इस जब हम ओठों से स्तुति करते हैं वो एक बछड़े को बलि देकर परमेश्वर के समान करती है எவ்வளவு கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் பாருங்கள். ना करुणामय परमेश्वर है। ஆனபடியால் ஆண்டவரை துதிக்கிறதில் ஒருவரும் குறைந்து போய்விடக் கூடாது. इसलिए हम परमेश्वर को स्तुति करने पर कोई कमी नहीं होना நோய் வரட்டும், பிடி வரட்டும், பிரச்சனை வரட்டும், और कोई बीमारी आने तो कोई तरह की அதை परेशानी பத்தி கவலையப்பட வேண்டாம். चिंता न करे நாம என்ன செய்யணும்? क्या करना है हमें வாய் திறந்து मुंह खोलकर தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். परमेश्वर को स्तुति करते இதை रहे விட அதிகமா வசனம் தெரிஞ்சு வசனத்தை உள்ள தெரிஞ்சு வசனத்தை சொல்லி அவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது இன்னும் எல்லாமே உண்டாகும். और वचन को कहकर परमेश्वर की वाचों को कहकर हम प्रार्थना करेंगे तो और कृपा बढ़ेगी இரண்டாவது பார்க்கின்ற பொழுது और दूसरा देखेंगे கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். परमेश्वर के वचन का ऐसे ही आज्ञा मानकर पालन करता चलना நீ है கீழ்ப்படிந்து நடக்காவிட்டால் तो आज्ञा मानकर ना चला तो நமக்கு ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று இருந்தால் அது சாபமாக மாறிவிடுமா? अगर कोई आशीष आना होगा तो वो भी श्राप बन जाएगी கொஞ்சம் பயமா தானே இருக்குது இல்லையா? மல்லிகை 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். और हालांकि दो को पढ़े மல்லிகை 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். दूसरा अध्याय दूसरा நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ள சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். உங்கள் ஆசீர்வாதங்களை நான் சாபமாக்குவேன் என்று எழுதப்பட்டுள்ளது. तुम्हारे आशीष को श्राप कर दूंगा कर ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி சரியாக செய்யாவிட்டால் और परमेश्वर के वचन सुनकर उसके अनुसार नहीं करे तो நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். परमेश्वर आशीष रखा है நாம் கீழ்ப்படியவில்லை, हम अगर सुना नहीं ஆண்டவருடைய वचनத்தை கைக்கொள்ளவில்லை, परमेश्वर वचन को माने ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறோம், परमेश्वर के विरोध अगर हम कुटकुटाए நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கூட சாபமாக
சாபமாக மாறிவிடுமா हमारे लिए जो आशीष आने वाली है वो भी शाप बन जाएगी। அதுபோல அநேகர் வந்து ஆண்டவர் துதிப்பார்கள் வாயினால் இருதயம் அங்க இருக்கார். और बहुत सारे लोग परमेश्वर को स्तुति करेंगे। ஏசாயா 29ஆம் அதிகாரம் और हम देखते हैं ईसाया, हम देखते हैं कि 29 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13 को पढ़ सकते हैं। ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடம் சேர்ந்து இந்த ஜனங்கள் வந்து தங்களுடைய வாயினாலே தேவனிடத்தில் சேருகிறார்கள். தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அந்த உதடுகளும் கனம் பண்ணுகிறது. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி அவருடைய இருதயமா எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது. போதும், தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के लोग, கோயிலுக்கு வரும்போது ஆண்டவரை துதிக்கிறோம். और जब हम भवन पर आते परमेश्वर को நம்ம धन्यवाद துதிக்கிறோமா இல்லையா? धन्यवाद करते हैं नहीं करते? அப்ப நம்ம இருதயத்திலிருந்து துதிக்கணும். हमारे हृदय से கர்த்தர் வார்த்தை இருதயத்திலிருந்து அந்த வார்த்தையின்படி துதிக்கணும். परमेश्वर का जो वचन हमारे हृदय पर होना है उस वचन को लेकर அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கணும். उस वचन के अनुसार जीना है। அப்பதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமா இருக்கும். तब आशीष आशीष होगी। அப்படி இல்லாட்டா ஆசீர்வாதம் வரதுக்கு ரெடியா இருக்கா, சாபமாக மாறி போயிடும். और नहीं तो आशीष आएगी और वो उस तरह वो शाप के समान बदल जाएगा। ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். बहुत ध्यान से रहना है। நம்ம அடுத்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். पवित्र जिंदगी ये जीना है। முதல்ல நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். और पहले परमेश्वर को निरंतर हम स्तुति देना, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उद्धार पाए। நம்முடைய டியூட்டி அதுதான். हमारा जो काम यही ஏன்னா है, பரலோகத்தில் போய் நம்ம துதித்து கொண்டு தான் இருக்க போகிறோம். क्योंकि हम स्वर्ग जाकर सिर्फ स्तुति करने वाले हैं। நம்ம ஆண்டவரோட போறோம்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும். और हम परमेश्वर के साथ जाना है तो उसके अनुसार हमारी जिंदगी होनी है। கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். पवित्र एक जिंदगी होनी है, ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். एक अच्छी जिंदगी होनी है। அப்படி வாழாவிட்டால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது வேதம் சொல்லுகிறது. अगर हम ऐसा नहीं जिएंगे तो परमेश्वर के आशीष को पा नहीं सकते। ஒன்று கொரிந்தியர் 6:18 வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் 1 कुरिन्थियों हम देखते हैं कि 6 हम 18 से देखेंगे। அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் वहां पर क्या लिखा गया? வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. वहां पर ये लिखा गया है कि व्यभिचार से भागो। வேசித்தனம் யாரும் விளையாட கூடாது. और व्यभिचार से हम खेलना नहीं। அது இன்னொன்னு மேற்கொள்ளாதே, நான் வந்து பெரிய வீரனான்லாம் சொல்லக்கூடாது. वो मेरा प्रबल नहीं करे कि मैं बहुत शक्तिशाली करकर नहीं कहना है। வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க. व्यभिचार से बचे भागो। மனுஷன் செய்கிற எந்த பாவமும் இந்த சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். और मनुष्य जो भी पाप करता है वो ये सब देह के बाहर है। வேசித்தனம் செய்யறவன் தன் சரீரத்துக்கு விரோதமாக அவன் பாவம் செய்கிறான். व्यभिचार करने वाला अपनी ही देह से विरुद्ध पाप करता है। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से जान लो। விபச்சாரம் செய்கிறது சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். और इस विचार करने वाले इस देह के विरोध पाप करता இந்த है। சரீரம் யார் நமக்குள்ளதா? ये शरीर किसका अपना है? இல்ல அருமையானவர்களே, ये नहीं प्रिय என்னைக்கு நாம் परमेश्वर ரட்சிக்கப்பட்டோமோ जब उद्धार पाए கர்த்தர் வந்து கிரயம் கொடுத்து வாங்கி விட்டார். परमेश्वर मोल देकर लिया है। அவர் ரத்தத்தை சிந்தி கிரயம் செலுத்தி நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக அவர் கிரயத்துக்கு வாங்கி விட்டார். और परमेश्वर हम देखते हैं कि मोल देकर लहू बहाकर हमें परमेश्वर ने खरीद लिया है। அடுத்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. दूसरे वचन पर உங்கள் देखेंगे। சரீரமாக நீங்கள் நீங்கள் தேவனாலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். और आपके शरीर तुमने परमेश्वर से पाया है। நீங்கள் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது. पवित्र आत्मा का मंदिर है। இப்ப இந்த சரீரம் யாருக்கு உள்ளது? शरीर किसका है? ஆண்டவருக்குரியது. परमेश्वर का है। நமது உலகத்தில் வச்சிருக்கிறார். हमें दुनिया पर रखा है। நம்ம பாக்கியவான்கள் தான். हम भाग्यवान இந்த है। சரீரம் வந்து தேவாலயம் தங்குடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. शरीर जो परमेश्वर की रहने वाली जो है, நீங்கள் भवन है। உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிந்து கொள்ளுங்கள். आप अपने नहीं होकर कर लिखा गया है। நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. आप लोग वहाँ पर मोल लेकर दिए गए हो। தேவனுக்குடையதான இந்த சரீரத்தினாலும் இந்த பரிசுத்த ஆவியினாலும் और हम देखिए कि परमेश्वर का ये जो शरीर है परमेश्वर को दिए, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க. परमेश्वर के नाम को महिमा करो। நாம அதான் நம்ம தவறு செய்து விட்டால் इसलिए जब हम पाप कर लेते இந்த हैं, உலகத்தை நம்ம கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க, ये दुनियादारी लोग कहेंगे அவன் அதை இதை செய்வான். वो करेगा। நாம செஞ்சா நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டு இப்படி செய்யலாமா? और अगर हम कहेंगे तो बोलेंगे क्या आप मसीह के लोग लेकर कर सकते हो? கேட்பவங்கள கேட்க மாட்டாங்களா? पूछते क्या नहीं पूछते? அவனுக்கே தெரியுது நீங்க கிறிஸ்தவனா பரிசுத்தமா தான் இருக்கணும். उनको ही पता है कि अगर जो मसीहा में कोई है तो वो पवित्र ही நீங்க होगा। பாவம் செய்யக்கூடாது. आप लोग पाप नहीं நீங்க करते, அநியாயம் செய்யக்கூடாது. आप लोग अधर्म नहीं நீங்க करते, கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது. परमेश्वर के वचन के उल्लंघन नहीं चलना। நாங்க பிசாசுங்களும் நாங்க எப்படி வேணாலும் செய்யலாம், அதை பத்தி பிரச்சனை இல்ல. हम जो शैतान के आज्ञा हम जो भी करना है करते ஆனால் हैं, நீங்கள் செய்யக்கூடாது. आप लोग नहीं करना है। ஆனா மற்றவங்களுக்கு முன்பு நம்ம ஜாக்கிரதையா நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். दूसरों के सामने बहुत ध्यान से रहना है। கிறிஸ்தவன் என்றாலே ஒரு ஒழுக்கம் இருக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். और एक मसीहा के लोग मतलब
वो सही रीति से चलेंगे, ये सब लोग जानते हैं। இப்ப பாருங்க எத்தனை ஒரு பிள்ளைகள் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல ஏன் சேர்க்கிறார்கள்? बहुत सारे लोग देखते हैं अपने बच्चों को क्रिश्चियन स्कूल में क्यों डालते हैं? அங்க ஒரு டிசிப்ளின் இருக்கும், वहाँ पे डिसिप्लिन होती அங்க है, ஒரு ஒழுக்கம் இருக்கும், एक सही रीति से அங்க ஒரு பரிசுத்தம் இருக்கும், पवित्रता होती ஒரு है, நன்றாக படித்து கொடுப்பார்கள். अच्छे से सिखाते அவர் हैं। கிறிஸ்தவன் என்றாலே எல்லாருக்கும் தெரிகிறது. वो क्रिश्चियन है तो सबको पता है, ஆனபடியால தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம், परमेश्वर के लोग हम ரட்சிக்கப்பட்ட நாம், और उद्धार पाए हम, ரட்சிக்கப்பட்டிருக்கிறதே ஒரு பெரிய மேன்மையாக காணப்படுகிறது. और उद्धार पाया ही बहुत बड़ी कार्य है, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். बहुत ध्यान से रहे। 1 பேதுரு 2:12 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? एक पत्रस हम देखते हैं कि 2:12 पर लिखा गया है, மற்ற ஜனங்கள் வந்து உங்களை கெட்டவர்கள் என்று சொல்லக்கூடாது. बाकी लोग ये लोग गंदे लोग ये गलत करते करते नहीं कहना है। உங்களை யாரும் அப்படி சொல்லியிருக்காங்களா? किसी लोग ने ऐसा कहा है आपको? உங்களை கிரியை பார்த்து சொல்லக்கூடாது, நீங்க ரொம்ப மகா மோசம் அப்படி யாரும் சொல்லிடக்கூடாது. आपकी क्रिया को देखकर लोगों को ये नहीं कहना है, நீங்க ஒண்ணு சொல்லிட்டு நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க மோசமானவங்க சொல்லிடக்கூடாது. और ये लोग आप एक बोलकर आप झूठ बोलते हैं, ये आप लोग गलत लोग, ऐसा नहीं करना है। நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேற்றல, நீங்க தப்பு தப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீ மோசமானவன்னு சொல்லிடக்கூடாது. आप लोग कुकर्मी करते हैं, आप लोग सब चीज गलत करते करके कोई नहीं कहना। நம்மள அக்கிரமக்காரன் யாரும் சொல்லிவிடக்கூடாது. हम कुकर्म करने वाले करते நம்மளை பொய்யர்கள் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது. झूठे हैं करते कोई नहीं कहना। அதற்கு பதிலாக நம்முடைய நற்கிரியைகளை கண்டு हमारी जो अच्छी कामों को देखकर தேவனை மகிமைப்படுத்தும்படியாக परमेश्वर को महिमा அந்த करते हैं। ஆண்டரை சந்திக்கிற நாளிலே परमेश्वर को जब मिलेंगे அவர்களுக்கெல்லாம் நல் நடக்க உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். और वो सही रीति से हमें चलना है। அப்ப நம்ம ஒருவர் பார்த்த உடனே हमें किसने देखा? இந்த சகோதரர் ரொம்ப நல்ல கெட்டிக்காரர், और ये देखो ये जो है भाई बहुत सही है, இவர் உண்மையா இருப்பார், सच बोलने இவர் वाला, அன்புள்ளவராய் இருப்பார், प्रेम से रहने இவரை वाला, போல மாறணும் ஐயா. इसके अनुसार बदलना है। அப்ப அவர் எப்படி எப்படி மாறினான்னு கேட்பாங்க. और उसने किस तरह बदले? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா? यीशु मसीह को उद्धार किया, ரட்சிக்கப்பட்டாரா? उद्धार किया। இதுக்கு முன்னால வேற மாதிரி இருந்தாரு, इससे पहले अलग था, இப்ப அவரு டோட்டலியா மாறிட்டாரு ஐயா. अभी तो पूरा बदल गया। அவரை பார்த்தாலே எனக்கு அப்படி மாறணும் போல தோணுது. उसको देखकर हमें भी बदलना करकर मुझे அப்ப लगा। நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை பார்த்தா மற்றவர்கள் நம்மை போல மாறணும், ஆண்டரை ஏற்றுக்கொண்டு பிள்ளைய மாறணுங்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும். और अगर हम मसीहा के लोग होंगे तो हमारी जो जिंदगी भी परमेश्वर को आदर देते हुए होना है। ஆனபடியால் நம்முடைய சன்னிதானத்தில் ஒழுக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். इसलिए हम परमेश्वर के समूह पर தேவனை துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर का धन्यवाद देने அவருடைய வசனங்களை ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். जीने वाला होना है। நம்ம அடுத்தபடியாக நம்ம பார்க்க ஒழுக்கம் உள்ளவர்களாய் காணப்பட और வேண்டும். हमें अच्छी चाल चलन அடுத்த कर நம்ம பார்ப்போம் நம்முடைய பொருட்களால் ஆண்டரை கனம் பண்ண வேண்டும். अपने जो हम देखते हैं कि अपने जो भी चीजों से परमेश्वर को धन्यवाद। நீதிமொழிகள் 3:9-10 வசனத்தை வாசிக்கலாம். हम देखते हैं कि यहाँ पर नीति वचन 3:9-10 வசனம். 3, 9, 10 को पढ़ सकते हैं। உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீ கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் நாளிகளில் திராட்சரசம் புரண்டும். உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று எழுதப்பட்டுள்ளது. और इस तरह लिखा है कि अब तू अपनी संपत्ति के द्वारा और अपनी भूमि के सारी पहली उपज देकर यहोवा की प्रतिष्ठा करना। इस प्रकार तेरे खेत भी पूरे भरे रहेंगे और तेरी रसकुंडों से नया दाख मधु उमड़ता रहे। நாம் இவ்வளவு சம்பாதிக்கிறோம், हम इतना कमाते हैं, இது யாருடையது? किसका है ये? ஆண்டவர் சம்பாதிக்க பலன் தந்தார். परमेश्वर हमें कमाने के लिए परमेश्वर ने बल दिया। ஆண்டவர் சம்பாதிக்க நமக்கு வந்து ஞானம் கொடுத்தார். परमेश्वर ने हमें ज्ञान दिया। ஆண்டவர் சம்பாதிக்க சுகத்தை பலத்தை கொடுத்தார். कमाने के लिए परमेश्वर ने अच्छा அப்ப நம்ம तंदुरुस्त ஆண்டவரை கனம் பண்ண परमेश्वर को आदर करने நீ 90% நீ சாப்பிடு, और 90% तू खा 10% வந்து நீ ஆண்டவரை கனம் பண்ணதுக்கு நீ வந்து முழு மனதோட அதை செய். और एक 10% तू परमेश्वर के समूह में लाकर परमेश्वर को आदर करते हुए दे। ஆண்டவர் எல்லாத்தையும் தருகிறார். परमेश्वर सब कुछ देता है, அப்ப ஆண்டவருக்குரியதான் எல்லாமே. सब कुछ परमेश्वर का है। அட்லீஸ்ட் 10% நீ முதல்ல ஒழுங்கா கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். पहला तू एक 10% उसमें देने की ஆண்டவர் எழுதிருக்கு, அதனால் உன்னுடைய எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். उसके द्वारा सब कुछ आशीष होगी कहकर அப்போது परमेश्वर களஞ்சியங்கள் நிரம்பும் என்று சொல்லி இருக்கிறார். अब तेरी जो भंडार है वो भरेगी நான் कहकर வந்து ஆண்டவரே இதை வந்து நான் உம்மை கனம் பண்ணுகிறேன், உமக்கென்றதை கொண்டு வந்திருக்கிறேன், காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது जब आप वहां पर हम देखते हैं कि भेंट लेकर आते हैं, ये परमेश्वर ये मैं तेरे लिए देता हूं कहकर आप लेकर आते हैं। என்னை கனம் பண்ணுகிற நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி आदर இருக்கிறார். करता है मैं उसे आदर करूंगा कहकर என்னை அசட்டை பண்ணுங்கள் என்னால் கனவீனம் பண்ணப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். और जो मुझे आदर नहीं देता है मैं उसे आदर नहीं दूंगा। ரெண்டுமே எழுதி வைத்திருக்கிறார். दोनों भी लिखा है। இப்ப ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவர் சித்தம் செய்து விட்டால் परमेश्वर के प्रिय परमेश्वर का जो सिद्ध और நம்முடைய களஞ்சியம் நிரம்புமா?
हमारी भंडार भरेगी ஆலையில திராட்சை ரசம் புரண்டு ஓடுவான். और हम देखते हैं कि वो जो दाख मधु उमड़ता बहेगा। ஆனா இதுக்கு விரோதமா நிறைய பேர் இன்னைக்கு நிறைய யூடியூப்ல அப்படியே கண்ணா முன்னான்னு பேசுகிறார்கள். इसके विरोध हम देखते हैं यूट्यूब में यहाँ वहाँ लोग ऐसा वैसा बात करते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்தை அறிந்திருக்கிறேன்னா परमेश्वर के लोग हम सत्य இதை நாம் கை கொண்டு வந்திருக்கிறோம். इसे हम पालन அப்படி करते हैं। நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ऐसे हम परिपूर्ण आशीष அதை पाते हैं। தொடர்ந்து அப்படியே செய்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். निरंतर हमें ये कहकर इससे कर हम आशीष पाना है। நாம் அதில் குறைந்து விட கூடாது. हमें उसमें कमी नहीं होगी। பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். और स्वर्ग से परमेश्वर நம்ம உள்ளத்தை பார்க்கிறார். हमारे जो हृदय को देखता है। சந்தோஷமாக தான் கொடுக்கிறோமா क्या हम आनंद से देते हैं? அல்லது சொல்லிட்டாங்களே எப்படியா கொடுக்கணும் கொடுக்கிறோமா? तो इन्होंने कहा कि अभी कैसे तो देना करके दे रहे हैं। இது முன்னால வந்து சம்பளம் 5000 தான் நான் 500 ரூபாய் கொடுத்துட்டேன். पहला मेरा 5000 था, मैं 500 रुपए दे देता हूँ। இப்போ 50000 எனக்கு எப்படி 5000 கொடுக்கணும்னு மக்கள் யோசிக்கிறீங்களா? अभी लोग तो सोचते हैं कि भाई 50000 मिल रहा है, मैं 5000 कैसा दूं? நீங்க 50000 வந்து 5000 கொடுத்தா அடுத்த நாள் 1 லட்சம் மாத்த போறாரு. और तुम 50000 में 5000 दोगे तो वो 1 लाख இது बदलेगा। ஏதோ உங்களுக்கு பூஸ்டிங் பண்ற மாதிரி பேசுறது இல்ல. ये मैं आप लोग को बहकाने के लिए नहीं बोल रहा हूँ। கர்த்தர் அப்படித்தான் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒழுங்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். परमेश्वर ने शास्त्र में लिख रखा है और हम भी हमारे जिंदगी में देखते हैं परमेश्वर ने किस तरह आशीष நீங்கள் दिया है। ஆண்டவர் கொடுக்கிறதுனால ஆண்டவருக்கு ஒன்றும் கூடிட போறது இல்ல. परमेश्वर को आप देने से परमेश्वर को कुछ बढ़ने नहीं वाला है। நீ கர்த்தரை கனம் பண்ணுகிறாயா? तो परमेश्वर का आदर करता है அதைத்தான் क्या? ஆண்டவர் பார்க்கிறார். परमेश्वर वही कर रहा ஆபேல் है। மந்தையில் உள்ள கொடுமையான செழுமையான கொண்டு செலுத்தின ஆண்டவர் அங்கீகரித்தார். इसलिए हम देखते हैं कि वो अच्छी जो भेड़ बकरी जब क्या करते थे तो परमेश्वर से ग्रहण करते थे। இதெல்லாம் நம்ம குறித்து அந்த வேத வசனங்கள் வருகின்ற பொழுது ये सब शास्त्र की जो वचन हमें लिखी நம்மை है, நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். हमें परमेश्वर हमें सही करना அதான் है। இங்க பிரசங்கிக்கப்படுகிறது. ये यहाँ पर प्रचार किया வேத है வசனத்தை தியானிக்கிறோம். और शास्त्र को ध्यान करना நாம் है। சரியா இருந்தால் கர்த்தருக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடையலாம். अगर हम सही है तो परमेश्वर के अंदर हम बहुत आनंदित होते हैं। எதில் குறை இருக்கிறதோ इसमें कमी है ஆண்டவருக்கு இந்த காரியத்தில் குறை இருக்கிறதே और ये परमेश्वर ये कार्य में कमियां நான் हैं, சீக்கிரத்தில் நிறைவேற்றி விடுகிறேன். ये मैं सही टाइम पे भी करता हूँ। என்று சீக்கிரத்திலே தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் அவருக்கு பிரியமாய் நாம் ஜீவித்துக் கொள்ள நம்மை நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். शीघ्र सब कुछ छोड़कर परमेश्वर के समूह में आकर परमेश्वर के नाम को महिमा करना தேவன் है। நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर ने उद्धार किया है, கண்டிப்பாக நம்மை நடத்துவார். परमेश्वर निश्चय चलाएगा। வானம் பூமியும் சமுத்திரம் உள்ள எல்லாம் நம்முடைய ஆண்டவருடையதான். इस देखते हैं कि इस पृथ्वी ऊपर नीचे सब कुछ परमेश्वर का அவர் है। நம்முடைய தேவன். परमेश्वर हमारा நாம் அவருடைய பிள்ளைகள். हम उनके साथ அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்தார் என்றால் और उसने अपने जो भी जीवन को देकर அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு தராதிருப்பது எப்படி என்று எழுதப்பட்டுள்ளது. और जीवन को दिया तो बाकी सब परमेश्वर कैसा नहीं அருமையான தேவனுடைய ஜனமே, कहते परमेश्वर இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாட்களிலே यहाँ पर जब तक जी குறைகள் எல்லாம் தேவன் மாற்றி நிறைவாக மாற்றுவார். कमियों सब हटाकर परमेश्वर परिपूर्ण करेगा। ஒரு நேரம் வரும் கஷ்டங்களை இல்லாமல் ஆக்கி போடுவார். समय आएगा कष्टी हट जाएगी। அது ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கு, தேவனுடைய கிரியையா இருக்கிறது. आशीष होगा परमेश्वर का सिद्ध है और इसका इच्छा है। இதை ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டுமானால் क्या है परमेश्वर का करना है? ஆண்டவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் நம்ம காணப்பட வேண்டும். परमेश्वर ने जैसा कहा है वैसा रहना है। ஏன்னா ஒரு இவனுக்குள்ள பறந்துருவோம் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போக போறோமா? एक क्षण में हम उड़ जाएंगे। நீங்க அங்கே போய் அன்னைக்கு போய் நீங்க அக்கௌண்ட் கொடுத்துட்டு இருக்க முடியாது. वहां पर तुम अकाउंट नहीं दे सकते। நான் எல்லாம் தசமா கொடுக்கல, मैं वहां पर जाके இல்ல தசமா கொடுக்கல, ஆண்டவர் இப்ப செய்ய முடியாது. परमेश्वर ने अभी कर दो अगर இந்த பூமியில எல்லாம் அழிஞ்சு போயிடும். इस पृथ्वी पर हो गई। நீ இங்கேயும் ஏழையா இருப்பீங்க, அங்கேயும் ஏழையா இருப்பீங்க. वहां भी गरीब हो गए तो वहां भी गरीब होगी। ஆண்டவர் செஞ்சு பாருங்க, और ये करके देखो அது மேலும் மேலும் செலுத்திட்டு தான் வரும். वहां और हम देखते कि आप बड़ा ही होगी। சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான். जो थोड़ा होता है थोड़ा काटता है। ஒரு சென்ட் நிலத்தில் விதைக்க ஒரு சென்ட் நிலம் தான் இருப்பான் இல்லையா? सेंट के जो हम देखते हैं भूमि पे 5 ஏக்கர்ல விதைக்க ஏராளமா இருப்பான். 5 एकड़ में अगर बोए तो ज्यादा काटेगा। இல்ல ஒரு சின்ன வேலை செஞ்சா சின்ன சம்பளம் தான் வரும். छोटा काम करेंगे तो நல்ல छोटे பெரிய வேலை काम பெரிய பிசினஸ் ஏ செஞ்சாலும் பெரிய லெவல்ல வருது இல்லையா? बड़े बड़े इसमें आप काम करेंगे तो தேவனுடைய காரியத்தில் கவனமாக இருக்கின்ற பொழுது, इसी अनुसार परमेश्वर की தேவனுடைய சித்தம் செய்கின்ற பொழுது परमेश्वर की इच्छा को நாம் करें ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். हम आशीष होंगे। மறுபடியும் வருவோம். वापस आएंगे। நீங்கள் நினையாத நாளிகையிலே वापस जब तुम नहीं மனுஷகுமாரன் வருவார். और मनुष्य का पुत्र आएगा। எல்லாத்திலும் கவனமாக இருங்கள். हर एक कार्य में ध्यान से ஆண்டவர் துதிக்கிறதிலே கவனமாக இருங்கள். परमेश्वर को स्तुति देने में ஆண்டவர் வார்த்தையை கைக்கொண்டு நடக்கிறதிலே கவனமாக இருங்கள். परमेश्वर के वचन की आज्ञा मानकर चलने உங்களை में பரிசுத்தமுள்ள ஒழுக்கமுள்ளவர்களாய் வைத்துக் கொள்ளுங்கள். पवित्र और सही रीति से चलने वाले ஆண்டவருடைய காரியத்தை பங்கு ஆண்டவர் கொடுங்க. और परमेश्वर का है वो परमेश्वर को दो। ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா காணப்படுங்க. परमेश्वर में संतुष्ट நீங்கள் रहो। ஆயத்தமா இருங்கள் என்று சொல்லுகிறார். आप तैयार रहो। எந்த நாளிலும் ஆண்டவர் வரலாம், कभी भी परमेश्वर நீ आ सकता है। விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். तुम आंखें खोलकर तैयार அது रहो। எந்த நிமிஷமானமா இருக்கலாம். कभी भी हो सकता है। நிச்சயமா பரலோகத்துக்கு போக வேண்டும்.
जिससे हमें स्वर्ग जाना है। ரகசியங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், परमेश्वर के रहस्य மறுபடியும் அடைய வேண்டும். और रूपांतर அது होना है। நம்முடைய எண்ணமும் சிந்தையுமாய் இருக்க வேண்டும். हमारी जो इच्छा और मन उसमें लगना அப்படி है। தேவனுடைய சன்னதியில் சரியாய் காணப்படுவதற்கு परमेश्वर के इस समूह पर सही நம்முடைய வாழ்க்கையில் எதை சரி செய்து கொள்ள வேண்டுமோ அதை சரி செய்து கொள்ள வேண்டும். हमारी जिंदगी में जो हमें सही करना है वो सही करना है। அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். तब परमेश्वर கர்த்தர் எல்லா கிருபையாலே நிரப்புவாராக. परमेश्वर हर एक कृपा से நம்முடைய ஆசீர்வாதங்களை நிரப்புவாராக. आशीष से परमेश्वर அவருடைய வருகைக்கு உங்களை எல்லாரும் ஆயத்தப்படுத்துவாராக. और उनके आगमन के लिए तैयार करें। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. वचन को आशीष करें। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.